ரெட்ரோலுக்ஸ் குடும்பங்களுக்கு வணக்கம். இன்றைய கார்த்திக் விஷன் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிகழ்வுகளை பற்றி பேசலாம். வணக்கம் கார்த்திக். வணக்கம் ஜோ. ரெட்ரோலுக்ஸை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு மிக்க நன்றி. பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அந்த ஆதரவை அப்படியே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. மிக்க நன்றிகள். ஆரம்பிக்கவே இல்லை. அதுக்கு அது எப்போ சொல்கிறேன் பாருங்க, 1 hour 5 நிமிஷம் தான் இருக்குன்றதை இவ்வளவு நேரம் இருக்கும்போது தெரியல. ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் 1 மணி நேரம் தான். என்ன அர்த்தம், முடிச்சிடணுமா அதுக்குள்ள? ஏக குஷி. நாளைக்கு லீவ் இல்லை, நாளைக்கு ஆஃப் டே. நானும் அப்படியே லீவ். குஷியோ லிங்கேஷோட நானும் வரேன் ஊருக்கு. அப்படியே கிளம்ப வேண்டியதான். மொத்தமா அந்த பூட்டு இருக்குல்ல திண்டுக்கல்ல, திண்டுக்கல் அப்படியே போட்டு பூட்டிட்டு கிளம்ப வேண்டியதான். எல்லாரும் கடையை சாத்திட்டு போவோம் அப்படின்னு. இப்பதான் ஒரு 4 நல்ல மக்கள் ஃபோன் பேசுறாங்க, நல்லா பண்றீங்க, நல்லா இருக்கு, அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்றாங்க. இப்பதான் ஒவ்வொருத்தரா கிளம்பி நான் அங்க போறேன், எங்க போறேன், நட்டுக்குனா புட்டுக்குனான்னு போனீங்கன்னா என்ன பண்றது? யாருக்கு? நீங்க ரிலாக்ஸா தானப்பா ஒர்க் பண்றீங்க. இங்க என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை? என்ன ஒர்க் பண்ணீங்க நீங்க ரிலாக்ஸ் பண்றதுக்கு சொல்லுங்க. என்ன ஒர்க் நடக்குது காலையில? என்னமோ காலைல அடிச்சு பிடிச்சி 9 மணிக்கு பஞ்சு வைக்கிற மாதிரி தான் காலையில. அப்படியே ஹாயா அப்படியே விஜய் மாதிரி இந்த ஷாஜகான் படத்துல அப்படியே வர மாதிரி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு 11 மணிக்கு அங்க நடக்க ஆரம்பிச்சானா 11:10 மேல வரதுக்கு 10 நிமிஷம் நடந்து வரான் ஒருத்தன். இந்த டிஸ்டன்ஸ்ல ஐயா அவ்வளவு பெரிய வளாகம் நினைச்சிட போறாங்க. இல்ல ஸ்பேஸ் அந்த மாதிரி திருப்பலாங்களா? போயிடுவோம். சட்டமன்றம் பார்ட் 2ன்ற மாதிரி விட்டகுறம் ஒன்று இருக்குது, அதையும் முடிச்சுட்டு போயிடலாம். சேகர் பாபு அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுக்கும் ஒரு கிளாஸ் முட்டிக்கிச்சு. ஆமா, முட்டிக்கிச்சு, பச்சை புல்லு பத்திக்கிச்சின்னு மைண்ட்ல அந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. அவர் எலிவேஷன்லாம் ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. முருகன் நம்ம மறந்துட முடியுமா? ஒரு சூரனை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு சின்ன பையன் முருகன் வந்தாரோ அது மாதிரி வேலோட எங்கள் தளபதி வந்திருக்காரு. ஆட்சியிலேருந்தே அகற்றவே முடியாதுன்னு நினச்ச சூரனை வதம் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அன்னைக்கு என்னடானா நேத்துன்னு நினைக்கிறேன், நேத்து ஒருத்தர் எந்திரிச்சு, அதாவது உங்களெல்லாம் முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க, ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸு நகர்த்த முடியாதுன்னாங்க. ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் இல்லை, வாத்தியாரோட சேர்த்து அடித்து துரத்தியாச்சு, ஸ்கூலே க்ளீன் பண்ணியாச்சு, கிளாஸ் ரூமையே க்ளீன் பண்ணியாச்சுன்னு ஒரு எம்எல்ஏ பேசுகிறாரு. இன்னைக்கு என்னன்னா சூரசம்காரம் பண்ணியாச்சு, உங்களை நீங்களாம் எந்திரிக்கவே கூடாது, பேசவே கூடாதுன்ற மாதிரி ஒன்று பண்ணுறாங்க. சேகர் பாபு அவர்கள் முன்னாள் அமைச்சர், இதுவும் இந்த இந்து அறநிலையத்துறையோடைய அமைச்சராக இருக்கிறதுனால எந்திரிக்கும் போதே நகைச்சுவோட தான் எந்திரிச்சாரு. இறைவனுக்கு சோதனையா என்னமோ சொல்லி தான் எந்திரிச்சு ஏதோ பேச. ஆமா, கடவுளுக்கு அந்த கொடுமைன்ற மாதிரி. ஆமா, அது கொடுமை தான். அதெல்லாம் நம்ம கொடுமை தானே, நம்ம பார்க்க வேண்டிய நிலைமை இருக்கு இல்லையா? நமக்கு அதெல்லாம் கொடுமை தானே. கிட்டத்தட்ட ஒரு 26 நிமிஷம் ஆத்திட்டு இருந்தாரு. அங்க போனார், இங்க போனார், எங்க தலைவர் அப்படி இப்படி திராவிட மாட முதல்வர் ஆச்சு பூச்சின்னு இருந்தாரு. அப்புறம் நடுவில் ரமேஷ் அவர்கள் இருந்துச்சு ஏதாவது கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். அது அந்த ஃபைல்லாம் பார்த்து இந்த இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பணம் வர வேண்டியிருக்கு அப்படிலாம் நிறைய விஷயங்கள் சொன்னார். அதற்கப்புறம் நடந்தது தான் சுவாரஸ்யமான விஷயம். அது அந்த அறிவிப்பெல்லாம் அறிவிச்சிருந்தார். 106 அறிவிப்புகள் கிட்டது. அந்த 106 அறிவிப்புகள் அறிவிக்க போறாங்கன்றத அதுக்கு முன்னாடியே காலையிலேயே முன்னாள் அமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு. எப்ப எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சபாநாயகரே ஷாக் ஆகுறாரு. நீங்க 106 அறிவிப்பு தான் அறிவிக்க போறீங்கன்றது உங்களுக்கு முன்னாடி, உங்களுக்கு நீங்க சொல்றதுக்கு முன்னாடி எனக்கு அவர் சொல்றாரு, எனக்கு ஷாக்கா இருக்கு அப்படின்றாரு. அப்பனா இன்னும் அதிகாரிகள் அவங்களோட டச்சில் இருக்காங்க எப்பவுமே. ஏன்னா இது அவங்களோட ஒரு பாரம்பரியமா இருப்பாங்களே, இவங்க அவங்கன்னு மாத்தி தானே இருப்பாங்க. அப்போ அவங்களோட இன்னும் நிறைய அதிகாரிகள் டச்சில் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய நிறைய இன்ஃபர்மேஷன் இந்த பக்கம் போகுது. அரசு ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகுதுன்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அந்த நியூஸ் போயிடுது. அப்போ அதிகாரிகள் இன்னும் அவங்களோட ஏதோ ஒரு வகையில் டச்சில் இருக்காங்க. அப்போ புதுசாக இவங்க ஒரு அதிகாரிகளை உருவாக்க வேண்டியிருக்கு, இல்லை பழைய அதிகாரிகள்ட்ட இவங்க விலகி இருக்க வேண்டியதாக இருக்குது, இல்லைன்னா இந்த பழைய அதிகாரிகளோட இந்த விஷயங்களை கலந்தாலோசிக்காமல் பண்ண வேண்டிய விஷயமா இருக்குது. அப்போ இவ்வளோ பிரச்சனைகள் உள்ளுக்குள்ளார இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி ஒரு நிறைய விஷயங்கள் சொன்னார். சூரசம்ஹாரம் பண்ணதை பற்றிலாம் சொன்னார். அதே மாதிரி அறிவிப்புகள் நிறைய அறிவிப்புகள், புது அறிவிப்புகள் சொன்னார். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த அறநிலையத்துறையில் என்னெல்லாம் நடந்திருக்கு, என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு உடனே சிவன் சொத்து குலநாசம்ன்றது எங்களுக்கு நல்லா தெரியும், அதை நாங்க பண்ண மாட்டோம், ஆதாரத்தோடு இருந்தா நிரூபிங்க, நான் இது பண்றேன் அப்படின்னு. ஆதாரத்தோட தான் இருக்கு, கவலைப்படாதீங்க, ஆதாரம் இருக்கு, விரைவில் நான் வெளியிடுறேன் அப்படின்னு அவரும் ஆணித்தரமா சொல்றாரு. வழக்கமல் நம்ம நீ சொல்லு. ஆமா, நீ காலைல அவங்க தலைவரை தான் சொன்னாரு. 50 வருஷ அரசியல் வாழ்க்கையை ஆட்டி பார்க்கலான்னு பாக்குறீங்களா? நீங்க பார்க்கல, ஆட்டியாச்சு, ஆட்டி பார்த்தாச்சு. அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப என் தலைக்கு வரீங்க.
நீங்க தாங்க மெயின் இதுவே. உங்களை டச் பண்ணா டிஎம்கே கூட வருமானது எனக்கு தெரியல. ஏன்னா அந்த இதெல்லாம் கணக்கெல்லாம் பார்ப்பாங்களா, ஏற்கனவே உள்ளார சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க. பாடி கார்டு வேலையும் இப்ப இல்லாம போச்சு. ரெண்டாவது அதிகாரிகளும் அந்த இது அதிகாரி அன்னைக்கு போனார்ல அங்க மேல ஏறுறதுக்கு, ஒருத்தர் வந்திருக்காரு வெள்ளையங்கிலையும் அந்த வெள்ளை தாடி எல்லாம் வச்சுட்டு, அது பார்த்தா முன்னாள் அமைச்சர் சேகர் பாபு மாதிரி இருக்காருன்னு அவருதான்ப்பா. ஏய் நான் தான், நீங்க தானே, அவர் தான் வந்திருக்கேன்றாரு, என்ன பண்ணலான்னு கேக்குறாங்க. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் அவருக்குள்ளார வந்து இருக்கு. அப்ப இப்ப என்ன நடக்கும்ன்றது தெரியாது. அப்போ ரமேஷ் அவர்களும் ஆதாரத்தோடு நான் நிறைய விஷயங்களை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. இருக்காதுங்க, அவர் தாடி மாதிரியே அவரு செயல்களும் வெள்ளையாதாங்க இருக்கும். ஒரு காலத்துல கருப்பா இருந்தது இல்ல, சரி, அப்போ ஏதாவது நடந்திருக்கலாம்ல, அந்த மாதிரி ஏதாவது சொல்றேன். அப்படிலாம் அவர்தான் சொல்றாரு, நீங்க எல்லா இடத்துக்கும் போனீங்க, ஆடிட்டு போனீங்க, அங்க போனீங்க, இங்க போனீங்க, என்னை சிக்க வைக்கிறதுக்காக எல்லாம் பாத்தீங்க, ஒண்ணுமே கிடைக்கல. அதுவும் தெரிஞ்சிருக்கு பாத்தீங்களா, ஆடிட்டு போனது தெரிஞ்சிருக்கு, என்ன நடந்திருக்கு தெரியாமலாம் இல்லைங்க. எல்லாமே இவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்படி எடுத்தோன்னா நடந்துச்சு பாருங்க இவர் தான் அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு இல்ல வேலை, இது மொத்தமா முடிக்கிறதுக்கு. இது நடந்திருக்குன்னு மக்கள்கிட்ட ஆதாரத்தோட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குல்ல, அதை செய்யணும்ன்றதுக்காக வந்து காத்திருப்பாங்க. அப்போ இதெல்லாம் சேர்த்து மொத்தமா வச்சு இந்தாங்க அப்படின்னு கொண்டு போய் கரெக்டா இடைத்தேர்தல் வரும்போது, இல்லைன்னா உள்ளாட்சி தேர்தல் வரும்போது, இதை பாத்தீங்களா என்னெல்லாம் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா, எங்க நீங்க ஒரு அரசியல் பண்றீங்கல்ல, அது மாதிரி அப்ப அவங்க ஒரு அரசியல் பண்ண மாட்டாங்களா, அப்ப அவங்க மட்டும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறதுல லாஜிக் இல்லைல்ல. அதே மாதிரிதான் இன்னைக்கு காலையில நம்ம இவரு சின்னவர் வந்து ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் ட்ரிகர் பண்ற மாதிரி எல்லாம் பேசுறாங்க. நீங்க பேசுறதெல்லாம் பஞ்ச் பேசாதீங்க, எங்களுக்கு பயம் கிடையாது, என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா, அதுக்கெல்லாம் அதெல்லாம் அப்பா திட்டுவாருன்றதுக்காக இல்ல, அப்பாவெல்லாம் திட்டிட்டு வந்துருவாங்க. சும்மா இருங்க, எங்களுக்கு தெரியாதாங்க சட்டமன்றத்துல என்ன நடக்குது, நீங்க இங்க உட்காந்துட்டு எதனா பேசுவீங்க, நாங்க அங்க போய் என்ன நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு, வந்து உட்காந்து பாருங்க, 4 வார்த்தை சேர்ந்தாப்புல இங்கிலீஷ் பேசுறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு தனுஷ் மாதிரி மூச்சு பிடிக்காம அவர்கிட்ட பேசிடலாம். அது இல்ல பிரச்சனை, அவர்கிட்ட போன்ல பேசிக்கலாம். என்ன பண்ணணும்ன்றீங்க நீங்க வேணா வாங்க கிளம்பி வந்து உட்காருங்க சட்டசபையில, வர முடியாது மகனே அவ்வளவுதான் வேற என்ன சொல்லுவாரு, சும்மா அதையே சொல்லிட்டு இருக்க கூடாது, அதான் பேசிட்டு தானே இருக்காங்க, அங்க பேசினாதான் திருப்பி கவுண்டர் கொடுக்குறாங்க. அப்ப நீ ஏதாவது இது ரீல்ஸ் போடுற மாதிரி ஏதாவது பேசிப்பாரு அப்படின்னு ஐடியா கொடுத்துருக்கலாம். அதுக்குதான் பஞ்ச் டைலாக்கு, சினிமா வசனங்கள் பண்ணாதீங்க, இதுக்கெல்லாம் நாங்க மிரல்ற ஆட்கள் நாங்க கிடையாது. எதுக்கு இதெல்லாம், இவங்க ஃபயர் விடுறதுக்கு. இவங்க ஃபயர் விடுறதுக்கு, இப்போ இவங்க ஃபயர் விடுறதுக்கு தனியா ஒரு, அதாவது திமுக ஃபயர் விடுறதுக்கு அவங்க ஒரு வார்த்தைகள், பஞ்ச் டைலாக்கு, சினிமா, கவர்ச்சி, இந்த மாதிரி பேசினா அவங்க எடுத்து ஃபயர் விடுவாங்க. இவங்க சைட்ல இருந்து என்ன பேசினா ஃபயர் விடுவாங்கன்றது தெரியும் இல்லையா. அப்பாவை காணோம், குளத்தூர் கொத்து பரோட்டா, அப்புறம் இன்னைக்கு சிடிஆர் அவர்கள் சொன்னார்ல பாத்ரூம்ல இது பண்ணது, அது அப்புறம் 10,000 ரூபாய், இதெல்லாம் இவங்களுக்கு தெரியும் இந்த வேர்ட்ஸ் எல்லாம். இப்ப சட்டசபையே எப்படி ஆகி போச்சுன்னா, மக்கள் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும். இப்ப தெரிஞ்சு போச்சு, லைவ் நடக்குது, லைவ்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், என்னெல்லாம் பேசினா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்ப நீ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் பேசு, நான் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் பேசுறேன் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்றதுனால இது நடந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில தான் இந்த சேகர் பாபு அவர்கள் பேசினது ஆதாரம் இருந்தா நிரூபிங்க, நான் ஆதாரத்தோட இருந்தா நான் உள்ள போறேன், ஜெயிலுக்கு போறேன், என்னைய கைது பண்ணுங்க, ஏதோ பழைய படம் நினைச்சிட்டாரு போல, இந்த கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி கூட்டு போவாங்கல்ல, இப்படியே கையை வச்சுக்கிட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி நினைச்சிட்டாரு போல. அப்படி எல்லாம் கிடையாது, இது வேற மாதிரி நடக்கும். அதுதான் நம்ம பச்சவந்தி கூட சொல்லியிருக்கேன். என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, ஆக மொத்தம் ஒரு பயிலும் மக்கள் பிரச்சனையை பேச போறது கிடையாது. பச்சவந்தியா? பச்சவந்தி அப்படி சொல்லாது, சொல்லியிருக்கு. ஆக மொத்தம் யாருமே வந்து மக்கள் பிரச்சனையை வந்து பேச போறது என்னன்னா சேர்த்தா சொல்லியிருக்கு. அது என்னன்னா, தோட்டம் கொண்ட ராசாவே சூடி கொண்ட ராசாத்தி ட்ரோல் பண்ணது பத்தல போல, ஆக மொத்தம் தொகுதி பிரச்சனையை பத்தி பேச போறது கிடையாது சட்டமன்றத்துல. டிவிகே சொல்லுதா, ஒட்டுமொத்தமா சொல்லுதா? தாவேகாவதான். ஆமா, தோட்டம் கொண்ட ராசாவே சூடி கொண்ட ராசாத்தி எந்த பாட்டு போட்டாங்க, அந்த ரீல்ஸ் பட்டதெல்லாம் பத்தலையா? அவரு கல்யாண விஜயன் கேட்டார்ல, அங்க இது வைக்கணும், நாங்க அவர் முகத்தை பார்க்கணும்னு, அதுக்கு பாத்தீங்களா இது தேவையா நமக்கு, இதெல்லாம் பேசணுமா, இந்த மாதிரி பேசுற அளவுக்கு நம்ம வந்து ஒரு இது வச்சுக்கணுமா அப்படின்றத தாவேகா தான் முடிவு பண்ணணும். இந்த மாதிரி இதைதான் வந்து சொல்லாதீங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்கன்றாங்க, கேட்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி தான் பேசி நாங்க ஏதாவது ட்ரோல் ஆகுன்ற ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. பட் இது ஒரு ஆளு கிடையாதுன்னு வச்சுங்க, இதுக்காகலாம் வந்து யாரும் அவங்க ஃபீல் பண்ண போறது கிடையாது. அப்புறம் அதுலேயும் நிறைய சொல்லியிருந்தாரு, இந்த இது தங்க நகைகளை வந்து மறுமதிப்பீடு வந்து பண்ணவே இல்லை, 10-15 வருஷமா நீங்க வந்து மதிப்பீடு பண்ணவே இல்லை, அதெல்லாம் இனிமேல் தான் நாங்க பண்ண போறோம், இதெல்லாம் வருஷம் வந்து பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஏன் பண்ணாம இருக்கீங்க? அப்புறம் எப்படி இருக்க முடியும்? அப்புறம் 45,000 ஏக்கர் இது ஒரு இது, ஆமா, 40,245 ஏக்கர் கோயில் நிலங்கள் வந்து தனிநபருக்கு வந்து பட்டா போட்டு கொடுத்துருக்கு. அதை ரெக்கவர் பண்ணணும். எப்படி போச்சு? தனிநபர்களுக்கு 40,000 ஏக்கர் இடம் தனிநபர், இதுக்கெல்லாம் பதில் வராது.
நீங்க ஆதாரம் இருந்தா நீங்க கைது பண்ணுங்க. ஆமா. மனோகரா இழுத்து வர சொல், அவனை அழைத்து வர சொல்லவில்லை, இழுத்து வர சொன்னோம்னு டைலாக் எல்லாம் பேசுறீங்கல்ல, இதுக்கு என்ன பதில்? 40,000 பேருக்கு வந்து தனிநபருக்கு வந்து பட்டா போட்டு கொடுத்துருக்கீங்களே, இது எந்த அடிப்படையில வரும்? யாரு சொல்லி இதெல்லாம் பண்ணது? நாங்க என்ன நினைப்போம், அப்போ இருக்க அந்த துறையில ஏதோ ஒரு அதிகாரி இருந்திருப்பாங்க, அவங்க ஏதாவது ஒரு சொந்த ஆதாயத்துக்காக உண்மைதான், அது நான் இல்லன்னு மறுக்கல. ஆனா அப்புறம் என்ன சௌரிக்கு நீ அமைச்சரா இருந்தேன்னு கேட்பாங்கல்ல, மக்கள் கேட்பாங்கல்ல. நீ ஒரு சௌரியா அங்க இருந்து இருந்தேன்னு சொல்றல, நீ ஒரு ஆளுன்னு சொல்றல, குடமுழுக்கு எல்லாம் பண்ணேன்னு சொல்றல, உனக்கு தெரிஞ்சுதானே குடமுழுக்கு எல்லாம் நடந்துச்சு. அப்புறம் எப்படி இது நடந்துச்சு? 40,000 பேருக்கு 40,000 ஏக்கர் எப்படி இத்தனை பேருக்கு பட்டா போகப்பட்டுச்சு? என்ன சௌரிக்கு நீ அங்க இருந்தேன்னு கேட்பாங்கல்ல. என் தலைமையில தான் 40,000 ஏக்கருக்கு குடமுழுக்கு பண்ணிருக்கோம். அததான் அவரு சொல்றாரு. அந்த தம்பி என்ன சொல்லுது, சின்ன பையனா இருந்தாலும் அந்த தம்பி என்ன சொல்றா, அப்படி கருத்தா பேசுற அப்படி இல்ல, தம்பி கருத்தா பேசுது, கருத்தா பேசுது இல்லலாம் நீ சொல்லாத. அதுதான் என்ன பழைய தாசன் என்ன மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி. அது ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். என்னன்னா 2 பேரும் பேசிக்கிறாங்க, செந்தில் பாலாஜி அவர்களும் சேகர் பாபா அவர்களும் பேசிக்கிறாங்களா, என்னப்பா உன் ஃபைல் ஏதோ இருக்குன்றாங்க, உன்னோட ஃபைல்லாம் இருக்கும் போல இருக்குன்னு சேகர் பாபா அவர்களும், ஃபைல் ஃபுல்லாக ஒரு விபூதி வடையா இருக்கு, எனக்கு என்னமோ நீ தான் சிக்குவ அப்படின்னு ஒரு மீம் உருவாக்குனது இவருதான். இல்ல இல்ல அது மாதிரிதான் இப்போ அந்த 3 ஃபைலை விடுங்க, அது வரும்போது வரட்டும். அது எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரியல, ஏதாவது ஒரு காரணத்துக்காக அதை வந்து வச்சிருப்பாங்க. ஆக இன்னைக்கு இழுத்து போட்டு அடிச்சாச்சு. ஒரு பக்கம் CTR நிர்மல் அடிச்சிட்டாரு, இன்னொரு பக்கம் ரமேஷ், இன்னொரு பக்கம் ஆதவர்ஜனா. அதுல இருந்தா ரமேஷ் அடிச்சடி கொஞ்சம் அதிகம், ஓவர் அடிதான். ஏன்னா எந்திரிச்சு சிவன் சொத்து குலநாசம், அதுல கை வச்சா குலநாசம் ஆகுன்னு தெரியும். நீங்க சிவன் சொத்துல மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் எடுத்திருந்தீங்கன்னா, பார்வதி சொத்து எடுத்திருந்தீங்கன்னா, பெருமாள் சொத்து எடுத்துக்கலாம், ஐயனார் சொத்து, மீனாட்சி, ஐயனாரு, முருகன், விநாயகர், சிவன் சொத்து மட்டும் தானே நமக்கு பிரச்சனை. மத்த சொத்தெல்லாம் இருக்குல்ல, அதுல கை வச்சுட்டாங்கன்றீங்களா? இல்லங்க, கை வச்சிருந்தா அதுக்கெல்லாம் உங்களுக்கு இது இல்ல, பழமொழி இல்லல்ல. நீங்க வந்து பூச்சாண்டி காட்டுறீங்க, வேற ஒண்ணும் கிடையாது. பூச்சாண்டி காட்டி சும்மா அப்படியே பயம் ஆட்டி பார்க்கலான்னு பாக்குறீங்க. அதுதான் சொல்றேனே, இந்த வார்த்தை ஜாலங்கள் தான். நீங்க எங்களை பயமுறுத்த முடியாது, நாங்க யார் தெரியுமா, நாங்க 75 வருஷம் கட்சி தெரியுமா, எல்லாம் தெரியும், எல்லாம் தெரிஞ்சுதான் உங்களை ஆப்போசிட்ல உட்கார வச்சிருக்காங்க. அதெல்லாம் தெரியாம இல்ல, பூச்சாண்டி எல்லாம் காட்டல, அவங்க இருக்கிறத சொல்றாங்க. தப்பு பண்ணா ஒரு பயம் தெரியுமா இல்லையா? அவர் கண்ணுல கொஞ்சம் தெரிஞ்சுச்சா? தெரிஞ்சுது, இல்லையா? வணக்க வைக்கும் போது தெரிஞ்சுது. அது பணிவுங்க, அது அப்போ அது நேத்துக்கு. இது எப்படி இருக்கு, அப்படி இது எப்படி இருக்கு? அப்படி வணக்கம் வச்சா விட்டுருவாங்களா? கேஸ் எடுக்காம விட்டுருவாங்களா? அது எப்படி எடுக்காம விடுவோம்? அதான் விபூதி வாசனை அடிக்குது இல்ல, எடுப்பாங்க, உறுதியா எடுப்பாங்க. சரி, ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க இன்னைக்கு தேதிக்கு வச்சு சேகர் பாபு அவர்களை வந்து நம்ம வந்து பேசுறோம், நம்ம அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் பார்க்கணும். ஆமா, கொஞ்சம் பழைய சேகர் பாபு அப்படின்னா கொஞ்சம் 2021 26 சேகர் பாபு பார்க்கணும். 26 இந்த போன 5 வருஷத்துல இருந்த சேகர் பாபு அவர்களை பத்தி பார்க்கணும். இன்னைக்கு பெரிய உத்தமர் மாதிரி, ரொம்ப நல்ல ஒரு மாமனிதர் மாதிரி, வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டு வெள்ளை தாடி வச்சுட்டு இருந்தா ஒரு நல்ல மாமனிதர்ன்ற மாதிரி. என்ன உன்னெல்லாம் நான் கூப்பிடலையே, யூடியூப் சேனல்ல இருந்து போய் கேட்டா உன்னெல்லாம் நான் கூப்பிடலையே, நான் பத்திரிகையாளர் தானே சந்திக்கிறது. முதல்ல நீங்க யாருங்க அந்த துறைக்கு? உங்களையே முதல்ல அனுப்பியிருக்க கூடாது. சரி, போனீங்க, அதுக்கு கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். பதில் சொல்லலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம புசி அந்த மாதிரி அப்படியே கூட்டின்னு போய் அப்படியே ரைட்ல விட்டு லெஃப்ட்ல போனாலும் பரவாயில்ல. யார் கூப்பிட்டது? ஐயோ விஜய், ஐயோ எப்பா இன்னைக்கு எப்படி வணக்கம் வந்துச்சு? அன்னைக்கு ஐயோ எப்பா அப்படின்றதும் இன்னைக்கு எப்படி வணக்கம் வந்துச்சு? திருந்த கூடாதாங்க, வயசாயிருச்சுன்னா ஒரு பக்குவம் வரும்னு சொல்லுவாங்கல்ல. மார்ச் மாசம் பேசியிருப்பாரு, ஆகஸ்ட் மாசம் பெரிய வித்தியாசம் இல்லையா? ஜூலை 8 மாசத்துல 5-6 மாசத்துல ஒன்றும் பெரிய டிஃபரன்ஸ் இல்லையா? 6 மாசம் 180 நாள் இருக்கு. 6 மாசத்துல அப்பயும் புத்தி வரலையே. வந்திருந்தாதான் நல்லா இருந்திருக்குமே, மனம் திருந்து. அந்த புத்தி இருந்துச்சுங்க. எப்படி இருந்துச்சுன்னா, இன்னார் வரணும் இன்னார் வரக்கூடாதுன்றது இது இருந்துச்சு. யாரு சட்டசபையில திமுக இருக்கணும், யார் இருக்க கூடாது அப்படின்றதுல இருந்துச்சு. அவர் ஒரு கணக்கோட வேலை செஞ்சிருப்பாரு. பெரியவர் வேண்டாம், சின்னவர் தான் அடுத்து, சின்னவரை மட்டும் வர வைப்போம், நம்ம கண்ட்ரோல்ல தானே எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒண்ணு பண்ணேன். அது வேற மாதிரி போய் முடிய இன்னைக்கு எல்லாம் கடைசி பெஞ்சில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அந்த ரேஞ்சில் இருக்கு. விடுங்க, திருந்திட்டாருன்னா அவரை விட்டுறணும், அவ்வளவுதான். இதான் மொத்தமா கணக்கு பண்ணுங்க, அவர் சைட்ல இருந்து எவ்வளவு ஊழல்படுத்தி எல்லாரும் எவ்வளவு இது பண்ணிருக்காங்க கேட்டு அது எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு அவரை விட்டுருங்க, அதுதான் நல்லது. பேசிடுவோம். யாரு? நீங்க தான். நானா? ஐயோ, இது நல்லா இருக்கு. அவரை விட்டுறணுமா? ஊழல் பண்ணாலும் அவர்கிட்ட இருந்து காசை வாங்கிட்டு விட்டுறணுமா? வயசாயிருச்சு.
சொந்தக்காரரோ? சொந்தக்காரெல்லாம் கிடையாதுங்க. நீங்க வேற. துறைமுகமே நான் பார்த்தது இல்லைங்க. துறைமுகம்னா என்னன்னே தெரியாதுங்க எனக்கு. அப்புறம் நான் போலீஸ் எல்லாம் இல்லைங்க. நான் வெறும் ரெட்ரோலுக்ஸ்ல வேலை செய்யற ஆளுங்க. நான் பிளாட்பாரத்துல பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேங்க. சரி, அதே மாதிரி வந்து ஊரக வளர்ச்சித்துறை, நீங்க அவங்களுக்குலாம் கார் கொடுக்குறீங்களா? எங்களுக்கெல்லாம் வண்டி கொடுங்க. ஆமா கொடுங்க. கொடுங்க. அதான் நானும் சொல்றேன், கொடுங்க தான். இப்ப அடுத்தடுத்து கேட்பாங்க, மக்கள் கேட்பாங்க. இப்ப நாங்க சும்மா நடந்து போறோம், ஆமா, எங்களுக்காக வேலை செய்யறவங்களுக்கே நீங்க கார் கொடுக்குறீங்கன்னா எங்களுக்கு ஏன் நீங்க எதுவும் கொடுக்க கூடாது? மக்கள் தான் முதலாளின்றீங்க. முதலாளி மட்டும் முதலாளிக்கு ஒரு பைக் கொடுங்க. நீங்க சொல்லிருக்கீங்க பைக் நிச்சயம், ஆமா, கார் லட்சியம், பைக் நிச்சயம். அது எங்க காசுல உங்க காசுல கொடுங்க. அது எல்லாரும் கேட்பாங்க. இந்த அந்த மாதிரி இப்ப மக்கள் பிரதிநிதிகள்ன்றதுக்காக அவங்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. ஆனா இப்ப இன்னைக்கு எல்லாருக்கும் வந்து கார் கொடுத்தோன்னா ஒரு பெருமையா எல்லாரும் ஜாலியா சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அதுக்கு இப்ப ஒரு பெரிய பேக் ஃபயர் ஆயிருக்கு. ஏன் இப்ப எல்லாருக்கும் காரு என்ன? அதாவது கொடுக்க வந்தது வேற, கொடுக்க அது வேற. இப்ப இது எப்படி மாற போகுதுன்னா, யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும்தான் காரு. இப்போ வந்து யாரெல்லாம் கார் இல்லையோ அவங்களுக்கு, ரொம்ப ஏழ்மை நிலையில இருக்கிறவங்க அவங்களுக்கு, இவங்களுக்கு தான் இப்ப இந்த கார் மட்டும் வரப்போகுது அப்படின்றதுதான் ஒரு விதமான தகவலா வந்து இருக்கு. ஏன்னா இப்ப எல்லாரும் ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இப்ப வேணான்னு சொல்லி, இப்ப ஏடிஎம்கே வேணான்னு சொல்லல, பிஜேபியில இருக்கிற ஒரே ஒரு குருக்கள் வராரு, அவரும் வந்து வேணான்னு சொல்லல. காமராஜ் என்கிட்ட 2 கார் இருக்கிறதால நீங்க கொடுக்குற கார்ல போனாதான் எனக்கு வந்து நல்லா இருக்கும், முதுகு கீழே எனக்கு அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து அவரு வந்து சொல்றாரு. அப்ப அவரு விடுதலை சிறுத்தைகள் எதுவும் சொல்லல, ஐயுஎம்எல் வரவேற்றுட்டாங்க. அந்நியார் எதுவும் சொல்லவே இல்லை. அந்நியாருக்கு கருத்தே இல்லைன்ட்டாங்க. அப்படியா? ஆமா. அப்ப வேணும்னு அர்த்தம். அவங்கள்ட்ட தான் ஒரு கார் இருக்குல்ல, ஏதோ ஒரு இந்த கார் ஏதோ ஒன்று இருக்கே. ஆமா, ஒண்ணு வாங்கினாங்க. இது அதுவும் BMW. பிச்சைக்கார கார். பிச்சைக்கார கார் தான். அண்ணன் கேட்டீங்கன்னா அதான் சொல்லுவார், பிச்சைக்கார கார், இந்த கார்லாம் எடுத்துட்டு என் வீட்டுக்கு வராம பாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்ப அந்த கார் ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதனால வந்து யாருக்கு வேணுமோ அவங்களுக்கு மட்டும் காரு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, நம்ம சண்முகம் இருக்காருல்ல, ஒரு போராட்டம் பண்றாரு. அவர்லாம் போராட்டம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணதா சரித்திரமே இல்லை. எங்கேயாவது ஒண்ணு கொடுத்தாங்கன்னா அத்தி பூத்தா மாதிரி அபூர்வமா இருக்கும். அது அப்ப அவர் வந்து நடுவுல தான் வந்தார், இதுவா வந்தார், செயலாளரா வந்தார். அதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இருந்தார், பாலகிருஷ்ணன் இருந்தார். அவங்களாம் போராட்டம் இதெல்லாம் வந்து பண்றதே வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா கொடுக்க மாட்டாங்க. அது இல்லாம அப்படியே இருந்தாலும் ஏப்ப சாப்பையா பார்த்து காரசாரம் இல்லாம சும்மா பேசிட்டு போவாங்க. இப்ப பயங்கரமா போராட்டம் அது இதெல்லாம் பண்றாங்க இந்த ஆட்சியில. தோரணையா தான் வந்து நின்று பேசினாரு. கூலர்ஸ் எல்லாம் போட்டு, நல்லா கோல்டன் ஃப்ரேம் எல்லாம் போட்டு, கூலர்ஸ் எல்லாம் போட்டு அப்படி கெத்தா வந்து நின்று பேசினாரு. அது தம்பி, அது நம்ம அந்த காலத்துல அப்ப நம்ம இந்த திமுக கூட கூட்டணியில இருக்கும்போது அந்த 10 லட்சம் கூலிங் கிளாஸ் கொடுத்தாங்களா, அதெல்லாம் வந்துச்சு இல்லையா? அது மாதிரி வந்து அதை வச்சு, அதுக்காக வந்து நீங்க தப்பா நினைக்காதீங்க. அவங்க வந்து இப்ப போராட்டம் எல்லாம் பண்றாங்க. விவசாயிகளுக்கு கடனை வந்து முழுமையா தள்ளுபடி பண்ண முடியல. நீங்க எதுக்கு இப்ப வந்து இது பண்றீங்க? எங்களுக்கெல்லாம் எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து கார் கொடுக்குறீங்க. எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்கறதுக்கு எத்தனை கோடி வந்துடும்? அது மொத்தமாகவே சேர்த்து 20 கோடி என்னமோ சொல்லியிருந்தாங்க. சரி, ஒரு 50 கோடி வச்சுங்க. மொத்தத்துக்கு 10 லட்சம் வச்சா கூட அவ்வளவுதாங்க. சரிங்க, ஒரு 50 கோடி வச்சுங்க. 20 அந்த எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்களா, அந்த 1 லட்சம் 1 லட்சம் எல்லாம் கொடுக்குறாங்களா, எல்லாம் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கோங்க. சரி, இத்தனை கோடி ரூபாய் வருது. அது 5 வருஷத்துக்கே போட்டாலும் எத்தனை வந்துட போகுது? ஒரு 200 கோடி ரூபாய், 250 கோடி ரூபாய் வருமா? நம்ம விவசாய கடன் எவ்வளவு தள்ளுபடி பண்ணணும்? அது இருக்கும், ஒரு 15-18 இருக்கும். அவ்வளவு வருது. 15-18 கோடி, 15,000 கோடி. இப்ப 6,000 கோடி ரூபாய் இது வரைக்கும் பண்ணிருக்காங்க. இவ்வளவு வந்து பண்ணிருக்காங்க. 1 லட்சம் ரூபாய் அது வரைக்கும் தள்ளுபடி, 75,000 முழுமையான தள்ளுபடி எல்லாம் பண்ணிருக்காங்க. இதை கொண்டு போய் அதோட கம்பேர் பண்ணா ஏதாவது இது வேணாம். அந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட் எங்க இருக்கு? அதுக்கு நீங்க வேற ஏதாவது சொன்னா கூட பரவாயில்ல. இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க வேற ஏதாவது இந்த எம்எல்ஏக்களுக்கு பண்ணுங்க, இல்ல வேற யாருக்கா ஏதாவது பண்ணுங்கன்னு சொன்னா கூட பரவாயில்ல. இந்த அமௌண்ட்டை வச்சு நீங்க விவசாய கடன் தள்ளுபடி பண்ணணும், அதுக்கு நிதிநிலை இல்லைன்னு சொல்றீங்க. இதுக்கு மட்டும் எங்க இது வேற? இந்த அமௌண்ட் வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தாலே கம்மி தான். ஆனா இது எங்கேயோ இருக்கு. நம்ம இது முழுமையா பண்ண வேண்டி இருக்கு. ரிசர்வ் பேங்க்ல நமக்கு அதுக்கான பிரச்சனை இருக்கு. இந்த டேட்டுக்குள்ள இவ்வளவுதான் பண்ண முடியும், திருப்பி ரீபேமெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க கொண்டு போய் இதோட சென்னா அப்புறம் அப்ப நமக்கு அவரை பத்தி எல்லாம் யோசிக்கும் போது எப்படி இருக்கும் சிந்தனை? எதோட கொண்டு போய் எதை கம்பேர் பண்றதுன்ற ஒரு சிந்தனை இருக்குல்ல. ரெண்டாவது, இன்னைக்கு சட்டசபையில வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நிதிநிலை எங்க தலைவர் சொன்னாரு, நிதிநிலை இவ்வளவு பிரச்சனையா இருக்கும்போது நம்ம வந்து இப்ப இந்த கார் நமக்கு அனாவசியம் வேணாம்னு சொல்லி சொன்னாருன்னு சொல்றாங்க. அப்பா சொன்னாரா அப்படின்னு அவர் சொன்ன, அவங்க தலைவர் சொன்னதாதான் வந்து சொன்னாரு. இன்னைக்கு தலைவர் அப்பா தானே? தலைவர் அப்பா தான், அப்பா தலைவர் தான். அவர் வந்து சொன்னதாக இவர் வந்து இன்னைக்கு சட்டசபையில சொல்றாரு. நிதிநிலை இவ்வளவு மோசமா இருக்கும்போது நமக்கு இந்த காரு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி சொல்றாரு. நல்ல விஷயம், வேண்டாம்னா ரொம்ப சந்தோஷம். அது வரைக்கும் சந்தோஷம், வேணான்னு சொன்ன வரைக்கும் அந்த செலவு மிச்சம்னு வச்சுங்களேன்.
இது ஒரு நிதிநிலை பிரச்சனைன்றாங்க. ஓகே. அதையே துரைமுருகன் ஒரு அறிக்கை கொடுக்குறாரு, ஐடிவிங்களை போடுறாங்க. இந்த மாதிரி கார் கொடுக்கறதுன்னு ஒரு விஷயமே இல்லை, வருஷத்துக்கு இந்த 20 கோடி 30 கோடின்றது விரயமா போகக்கூடிய, இந்த பட்ஜெட்ல எல்லாம் சேர்த்து விரயமா போகக்கூடிய ஒரு அமௌண்ட் தான். இதை வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து அன்னைக்கு எல்லாரும் வந்து பேசுறாங்க, விவாதத்துல வந்து இதுதான் மைய பொருளா மாறிடுச்சு. அன்னைக்கு வேற மக்கள் பிரச்சனைகள் இருக்கு. இதுவே உங்களுக்கு கான்ட்ரவர்சியா இருக்கு பாருங்க. இங்க இவரு சொல்றது நிதிநிலை பிரச்சனையா இருக்கு, நிதிநிலை இதனால நிதிநிலை ஏற்கனவே பிரச்சனையா இருக்கு, இப்ப எதுக்கு காரு அப்படின்னு கேக்குறாங்க. இவர் என்ன சொல்றாரு, அது ஒரு மேட்டரே கிடையாது, வருஷத்துக்கு நீங்க 20 கோடி ரூபாய் செலவு பண்ண போறதுக்கு என்ன பெரிய விஷயம் இருக்குது, அதுல என்ன பெரிய மேட்ரு அப்படின்றாங்க. அவர் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. தம்பி 100 கோடி ரூபாய்க்கு சும்மா கார் ரேஸ் எல்லாம் நடந்துச்சு அனாவசியமா, அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது அதாங்க 100 கோடி ரூபாய் கார் ரேஸ் நடத்தலாங்க யாருக்காகவாச்சும், அது ஓகே. அது ஒன் டே எல்லாரும் பார்த்து மக்கள்லாம் என்ஜாய் பண்ணாங்க, பக்கத்துல ஹாஸ்பிட்டல் இருந்தது, மக்கள்லாம் மகிழ்ச்சி ஹாஸ்பிட்டல் இருந்து எட்டி பார்த்தாங்கன்றது வேற. ஆபரேஷன் பண்ணும்போது கூட எந்திரிச்சு வந்து பார்த்தாங்க கார் போறது. ஆபரேஷன் பண்ணும்போது தலைகீழா தான் இருந்தாங்க, தலைகீழா பார்த்துக்கிட்டே தான் இங்க ஆபரேஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆபரேஷன் அவங்களுக்காக திருப்பி வச்சு பண்ணாங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சு. அதுக்குன்னு தனியா இடம் இருக்கு, அங்க பண்ண மாட்டாங்களாம். நான் நட்ட நடு வீதியில தான் பண்ணுவேன் அப்படின்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு விரயமா வந்து தெரியல. ஆனா எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுக்குறோம் தப்புங்க. உண்மையாவே சொன்னா எம்எல்ஏக்களுக்கு கார் தேவையில்லை, தேவையானவங்களுக்கு மட்டும் கொடுத்தாலே போதுமானதுதான். எல்லாரோட ஜெனரல் பீப்புளோட கருத்துமே அதுதான். எதுக்கு காரு அஃபிடவிட்ல கொடுத்துருப்பீங்க இருக்குல்ல, உனக்கு எதுக்கு இப்ப காரு? சரி, எவனா எந்திரிச்சு எங்களுக்கு கார் வேணாங்க, ஊருபே சொல்ல மாட்டேங்க, வேணாங்க எங்களுக்கு கார் வேணாம். மானமுள்ள திமுக இன்னைக்கு அன்னைக்கு இல்ல, அன்னைக்கு மானம் போயிடுச்சு, இன்னைக்கு தான் வந்துச்சு திருப்பி. தலைவர் இல்ல. ஆமா, தலைவர் வந்துட்டாரு. என்ன சொல்றது, இவங்க கிட்ட கார் வேணும்னு சொல்றதா வேணாம்னு சொல்ற, அதுலயே நிறைய பேருக்கு இந்த ஏங்க மாசம் 1 லட்ச ரூபா என்னங்க சும்மாவா உங்களுக்கு? 12 மாசத்துக்கு 12 லட்ச ரூபா ஆச்சு. அப்படித்தானே யோசிக்கணும். அப்போ ஒரு சிபி இதுல இனோவா கார் வேற கொடுங்க நீங்களே கேட்டு விட்டு இப்ப கார் அந்த பையல தான் தேடிட்டு இருக்கேன். இனோவா கார் எனக்கு இங்களுக்கு இனோவா கார் இந்த சிங்கம் படத்துல பின்னாடி வந்து போலீஸ் உடுப்புல இருக்குன்றதுனால இவ்வளவு திமிரா இருக்கு அப்படின்னு போலீஸ் சட்டையை கைட்டிட்டு வரல, இப்ப வாழ அப்படின்ற மாதிரி இனோவா கார் கொடுத்தா நல்லா இருக்கும். எங்க இனோவா கார் கேக்குறாருங்க பின்னாடி இருந்த ஒருத்தருன்னு இந்த ஜோக்ஸ் வராங்க ஒரு பக்கம். எங்களுக்கு காரே வேணாம் சுத்தம் முடிச்சு அவரு தலி ராமச்சந்திரன் எங்களுக்கு கார் வேண்டாம் அப்படின்ட்டார். ஓகே, நல்ல விஷயத்தை நீங்க அன்னைக்கே சொல்லி இருந்திருக்கலாம். அவர் 7-8 மாடல் எடுத்துட்டு வந்திருக்க மாட்டாருல, அழகா ஒரு இண்டிகா வாங்கி கொடுத்துருக்கலாம் எல்லாருக்கும். டீசல் இண்டிகா இருக்குல்ல, நல்ல மைலேஜ் கொடுக்கும். என்னங்க இண்டிகா போதாதா? போதும். எவ்வளவு ஒரு இண்டிகா 3 ல இருந்து 5 லட்சம் வருமா? அது போதுமே. நான் 50 பேரையா கூட்டு போறேன். நீ தானே போற. இதுல மகேந்திரா அது இது எக்ஸ்யூவி அதெல்லாம் எடுத்துட்டு வந்து நீட்டுறது, இதெல்லாம் அனாவசியம் மிஸ்டர் சிஎம். இதெல்லாம் பண்ணாதீங்க, எங்களுக்கு எல்லாம் கடுப்பா இருக்கு. ஆமா, அப்புறம் நாங்களும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவோம். நாங்களாம் வீடியோ போடுறோம், எங்களுக்கு ஏதாவது வேணும்னு கேட்போம். அப்படின்னா ஃபிளைட்டே கேட்போம். நம்ம இன்னொரு வீடியோ பார்த்தோமே, அது நல்லா இருந்ததுல. வீடியோ போட்டோ எடுத்தாரு கேமரா, அதுவும் நல்லா இருக்கு. எண்டு நல்லா இருந்தது. அதுல ரமணா படத்துல அந்த போட்டோகிராஃபர் இல்ல, ஆக்சுவலா புகைப்பட கலைஞர்கள் தினம் வந்து 19ஆம் தேதி. அதுல வந்து சிஎம் விஜய் அவர்கள் வந்து என்ன பண்றாரு, புகைப்பட கலைஞர்கள் எல்லாம் வராங்க, ஒரு கேமரா வச்சுட்டு எல்லாரையும் வீடியோ எடுக்கிறது, இல்ல அவரே வந்து வாங்கி இது மாதிரி எடுக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் வராங்க, ஒவ்வொருத்தரும் கேமரா எடுத்துட்டு வராங்க, ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு போறாங்க, எல்லாம் ஜாலியா இருக்காங்க, போட்டோ எடுத்துட்டு அந்த இதெல்லாம் கொடுக்குறாங்க. அவர் போட்டோ எடுத்துட்டு நிக்கிறாரு. அவருக்கு தெரியும் போட்டோ எடுக்க தெரியும், ஏன்னா ஃபீல்டுல இருந்திருக்காருன்றதுனால ஜஸ்ட் சும்மா ஒரு நல்ல கேமரா வச்சு போட்டோ எடுக்கிறாரு. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவரும் ஃபீல்டுல இருந்தவர் தான் இல்ல, நடிச்சிருக்காருங்க அவரு. அதுதான் பிரச்சனையே. அங்கேயும் வந்து நடிச்சிட்டு இருக்காரு. நானும் புகைப்பட கேமராமேன் தான், கலைஞர் தான் சொல்லிட்டு கேமரா வச்சுட்டு இருக்காங்க. இவரு வச்சுட்டு ஒரு மாதிரி இப்படி இப்படி இருந்திருக்காரு. ஒருத்தர் ஏஞ்சி வந்து அப்படி இல்ல இப்படி இல்ல, அதுக்கு மேல ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணணும் அப்படின்ட்டு அந்த கேப் எடுங்கன்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் குனிஞ்செல்லாம் எடுத்தாரு. அதுதான் புரியல. எங்க கேமரா போனா போதுங்க, நீங்க ஏங்க அது கூட சேர்ந்து நீங்களும் போய் டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்க? ஆமா, அது கூட அவங்க எப்படி எல்லாம் வந்து அவங்களும் ட்ரை பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அப்ப தெரியல இந்த ரீல்ஸ் மேட்டர்லாம். கண்டிப்பா முன்னாள் முதலமைச்சர் எடுத்த போட்டோ, அவர் எடுத்த போட்டோ இத வந்து நீங்க சிஎம் ஓட்டியா அவர் எடுத்த போட்டோல எப்படி தெரியுமா இருக்கும், அத வந்து ரிலீஸ் பண்ணியே ஆகணும். போக்கஸ் போட்டோல எப்படி தெரியுமா இருக்கும், போக்கஸ் அவுட். நினைத்தேன் வந்தாய் பாத்திருக்கீங்களா பழைய விஜய் படம்? நேத்து தேவயானி ரம்பாலாம் நடிச்சிருப்பாங்க. அது ஒரு கிளவி இருக்கும் பாட்டி, அது எடுக்கும் ஒரு போட்டோ கூட இருக்காது, ஏகப்பட்ட போட்டோ எடுத்திருக்கோம். ஒரு போட்டோ கிளவி உன்னை என்ன பண்ற மாதிரி தேவயானி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரே ஒரு போட்டோ தான் எடுத்திருக்கோம். அந்த போட்டோ இங்க தண்ணிக்குள்ள போய் ஏதோ இதாயிட்டு இருக்கும், முடிஞ்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரிதான் தலைவர் ரோல் கொடுங்கப்பா. தலைவர் எடுத்த போட்டோ அத்தனையும்
அந்த மாதிரி இருந்துச்சு. ஒரு முடிஞ்சா ரிலீஸ் பண்ணுங்க. சிவமூர்த்தி பழைய இதுல போய் பார்த்தா பண்ணுவாங்கன்னு தெரியலங்க. திடீர்னு ஒரு வண்டியை கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்துறாங்க. அதுல ஏறி உட்காந்துட்டு இப்படி இப்படின்றாரு. போட்டோ சாதாரண விஷயம். அவர்கிட்ட கேமராவை கொடுத்துட்டு நீங்களா அவர் கூட நின்னா ஒரு போட்டோ எடுத்துக்க போறாரு. எதுக்கு அவர்கிட்ட கேமராவை கொடுத்து அவர் ஒரு பக்கம் இந்த பக்கம் அந்த பக்கம் போய் இதெல்லாம் தேவையா? அப்பதானே கேமராமேன் ஆங்கிள் எல்லாம் நம்மள நோக்கியே இருக்கும், அவங்களை குஷிப்படுத்துறதுக்கு. பெரிய ஜீவா 2 கையை விட்டுட்டு சக்கு சக்கு நடிக்கிறதுக்கு. அது அந்த வண்டியில ஹயாப்ஸா வண்டியில போய் இவர் எடுத்திருந்தாருன்னா நல்லா இருந்திருக்கும். அப்புறம் சரி அதையும் விடுங்க. அடுத்தது ஆகஸ்ட் 24 ஆவின் பால் வராது. ஐயோ ஆரோக்கியம் இருக்கும்ல. அதெல்லாம் இருக்கும். ஆவின் இல்லாம எப்படி? இது அரசாங்கத்துக்கு எவ்வளவு பெரிய அசிங்கம் இல்ல. நாங்கன்னா பிச்சைக்காரன் வந்தாலே 5 ரூபாய்க்கும் 10 ரூபாய்க்கும் பாலை கொடுத்துட்டு போவோம். நீங்க எனக்கு என்ன பிச்சை போடுறீங்களா? இல்ல 50 ரூபா ஸ்ட்ரைட்டா. ஆமா லிட்டருக்கு 50 ரூபா. இல்லைன்னா நான் டெல்லியில வித்துக்கிறேன். டெல்லியில வித்துக்கிறீங்களா? ஆமாங்க சொல்லியிருக்காங்க. அங்க இன்னும் ஆகஸ்ட் 24 முதல் தமிழ்நாட்டில் ஆவின் பாலுக்கு வழங்க மாட்டோம். யாராவது பிச்சைக்காரங்க வந்தாலும் 5 ரூபா 10 ரூபாய்க்கே கொடுக்குறோம். ஆனா இனிமே நாங்க கெஞ்சிக்கிட்டுலாம் இருக்கிற மாதிரிலாம் இல்ல. சில பிச்சைக்காரங்களை நம்ம காசை போட மாட்டோம்ல. அதே 45 ரூபாய்க்கு டெல்லிக்கு அனுப்பிடுவோமா? சரி அனுப்புங்க. யார் வேணான்னா எப்படி டெல்லிக்கு? அங்க இருந்து ஏதோ பண்ணிட்டு போறாங்க. இல்ல இங்க இருந்து பைப்லைன் கனெக்ஷன் கொரியர்ல போறாங்களா? கொரியர் டிங்டாங் கொரியரா? டிங்டாங்கோ ப்ரொஃபஷனலோ டிடிடிசியோ ஏதோ ஒண்ணு உங்க விருப்பம். இதுல வேணாலும் அனுப்பிச்சுக்குங்க. எதுக்கு இப்ப இந்த திடீர் போராட்டம்? நாக்குப்பூச்சி நாகப்பாங்க தரணுங்க. எதுக்கு இப்ப வந்து 3 ரூபாய் ஏத்தி கொடுத்தாரு அதுக்கா? ஆமா யாரு கேட்டு இப்ப 3 ரூபாய் ஏத்துனீங்க? போன ஆட்சியில் இப்படி ஏத்தாம இருந்தாங்க. விலைவாசி ஏத்துறீங்க நீங்க. அதே மாதிரி இருந்துருங்க. விலைவாசி ஏத்துறீங்க. அதாவது அவங்க வந்து 3 ரேட்டை கூட குறைப்பாங்க, கொள்முதல் விலையை ஏத்த மாட்டாங்க. ஏங்க அவங்க ஆட்சியில விலைவாசி ஏறாம அப்படியே வச்சிருக்காங்க. ஊக்கத்தொகை கொடுப்பாங்க. அது பரவாயில்ல. ஊக்கத்தொகை அது நான் கூட விலைவாசின்னு நினைச்சிட்டேங்க. ஊக்கத்தொகை ஏத்தி கொடுப்பாங்க. அது எப்ப வேணாலும் நம்ம நிறுத்தலாம். ஆனா அவர் 3 ரூபாய் ஏத்தி இப்ப இருக்கிற முதலமைச்சர் அரசாணையே வெளியிடுறாரு. 3 ரூபாய் ஏத்தியாச்சு அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அது இது பண்ணாம போனா உரிமை மீறல் பிரச்சனை கூட வரும். ஆனா அதை பண்ணிருக்காரு. அதை நீங்க பத்தாது நான் ஒத்துக்கிறேன். இல்ல அந்த ரேட் வந்து பத்தாதுன்றத நம்ம ஏத்துக்கலாம். ஆனா அதுக்காக நாங்க போராட்டம் பண்ணுவோம். நீங்க போய் பேசுங்க, எங்களுக்கு இது பத்தாது. இப்ப விவசாயிகள் எல்லாம் பண்ணாங்கல்ல, போய் பேசினாங்கல்ல, அமைச்சர்கள்ட்ட பேசினாங்கல்ல, மறுபடியும் தள்ளுபடி வந்து நடந்துச்சுல. 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தள்ளுபடி வந்திருக்கு. 75,000 ரூபாய் முழுமையா தள்ளுபடி வந்து பண்ணிருக்காங்கல்ல. அப்ப அரசுக்கும் ஏதோ ஒரு நிதி நெருக்கடி இருக்குன்றத தெரியுது உங்களுக்கு. அதையும் தாண்டி சில விஷயங்களை அவங்க பண்றாங்கன்னு போது அடுத்தடுத்த கட்டங்கள்ல அது நடக்கும். 3 மாசம் தாண்டி இருக்குங்க. ஐயா நான் என்ன கேட்கிறேன், 5 வருஷம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? 5 வருஷம் நாங்க எதுவுமே பண்ண விடாம தானே எங்களை வச்சிருந்தாங்க. அப்ப இவங்களும் அப்படிதான். ஐயா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க ஆதரிக்கக்கூடியவங்க போய் ரோட்ல போராட்டம் பண்றாங்க. இந்த அரசு ஆளுங்கட்சி இது தாவேக ஆட்சியா அரசு அதிகாரிகளின் ஆட்சியான்னு கேட்கிற அளவுக்கு வந்து இருக்காங்க. யூடியூபர்ஸ் தைரியமா ப்ளூப்பர் இந்த வீடியோலாம் போடுறாங்க. அந்த கிண்டல் பண்ணி ஸ்பூஃப் வீடியோலாம் வந்து போட முடியுது உங்களால. பல பேர் பல வகையில இதுல பேசுறாங்க, சோசியல் மீடியால பேசுறாங்க. இப்ப நம்ம அடுத்து ஒண்ணு பேச போறோம், பொட்டு மாமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, பொம்மை முதல்வர்னு சொன்னாவோ, ஒரு மீம் போட்டாலோ, இல்ல சவுக்கு சங்கர் மாதிரியான நபர்கள் ஏதாவது சொன்னாலோ உடனே என்னெல்லாம் நடந்திருக்கு. அப்போ நீங்க எல்லாமே இங்க ஃப்ரீயா தான் இருக்கீங்க. இருக்கு, குறைகள்லாம் இல்லாம இல்ல, குறைகளும் ஒரு பக்கம் இருக்கு. ஆனா நீங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு இல்ல. இத சில விஷயங்களை பூம் பண்ணணும்னே பண்றாங்க. சில பேரோட பேச்சை கேட்டு சில விஷயங்கள் வந்து சிலர் பண்ணுவாங்க. இவங்க எதனால இதெல்லாம் இப்ப பண்றாங்கன்னு தெரியல. டாவினோட இந்த இது ஒட்டுமொத்தமா பண்ண போறாங்களா இல்ல ஒரு குரூப்பா? மொத்தமா அப்படி வாய்ப்பு இல்லை, பண்ண முடியாது. அப்படிதான் இவங்க சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் ஆவின் பாலுக்கு வழங்க மாட்டோம் சொல்லியிருக்காங்க. யார் என்னன்னு தெரியல. அதாவது ஏறி மிதிக்கலாம் தான், அதுக்குன்னு மிதிச்சுக்கிட்டே இருந்தா எப்படி பாத்துக்கங்க. அது முட்டை விடுற கோழி தான், கொஞ்சம் கொஞ்சமா தான் எடுக்கணும். கையும் இன்னும் சத்து போயிடும் அப்படின்வாங்களே, அந்த மாதிரி தான் இருக்குது. எங்க பண்ணாலும் அப்படி தான் வருது. சரி, இவங்க தான் எது கேட்குறாங்க பார்த்தோம்னா, இளைஞர் அணிக்கு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கணும்னு உதயநிதி அவர்கள் கேட்கிறாரு. என்னப்பா ஆளுக்காளுக்கு ஏதாவது ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. தாவே காலையா? தாவே அப்பா கிட்ட போய் கேட்டிருக்காரு. அப்பா இந்த கட்சி இப்போ நான் வழி நடத்திட்டு இருக்கேன், என் பேச்சை கேட்கணும்னா இளைஞர்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு கொடுக்கணும். சேகர் பாபு, கே நேரு அவங்களாம் இல்லையா? பழைய செட்டு இல்லை, பழைய செட்டு. அவங்கெல்லாம் புது செட்டுக்கு வந்து கேட்டிருக்காங்க. யார் புது செட்டு? யார் அது? அது இன்னும் பேர்லாம் இன்னும் வரல. வேணும் ஒன்லி ஃபார் யூத் அப்படின்னு இருக்காங்க. ஜென்சி திமுக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன்.
ஆமா அது பார்த்தோமே அதானே அந்த டீமுக்கு அந்த டீம் நல்லா விளங்கிரும் அந்த டீமுக்கு எல்லாம் கொடுத்தா. ஆமாங்க போராட்டம் பண்ணிருக்காங்க. ஆமா 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 போலி பச்சோந்தி கண்ணாடி போட்ட பையன் இது நீதிமன்றத்துல போய் சரண் அவன் அண்ணனோட தம்பி அமுதானந்தன் அண்ணனோட தம்பி இன்னும் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர்லாம் அந்த மாதிரி அவர்லாம் இருக்காருல்ல அவரு அப்புறம் இன்னொரு வக்கீல் ஒருத்தர் இருக்காரு அவரு நிறைய பேர் இருக்காங்க. ஆமா கரெக்ட் அவங்களுக்கு எல்லாம் தான் கொடுக்கணும். யாரா அவன் யாரு இப்படி இப்படின்னு வந்தானே. ஆமாமா ஜென்சி ஆமா பாஞ்சிக்கிட்டு வந்தானே அந்த ரோட்ல வந்து இப்படி இப்படின்னு இருந்தான்ல அவனுக்கு எல்லாம் கொடுக்கணும்ல மாவட்ட செயலாளர் ஆக்கணும்ல. பின்ன ஜென்சி நான் சும்மா நினைச்சிட்டீங்களா? ஜென்சியை பார்த்து விஜயே கிடுகிடுத்து போயிருக்காரு. ஆமா கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லாம இது பண்ணிட்டு இருக்கீங்க. முடிஞ்சா அவங்க மேல கை வச்சு பாருங்க. ஜென்சியோட அது என்னது பெண்களுக்கு பேர் என்னமோ இன்னொன்னு சொல்லுவாங்களே ஆர்மியா டப்புன்னு வரலங்க. ஆர்மிலாம் இல்லைங்க. பெண்களுக்கு என்ன பேரு? மகளிர் அணி. மகளிர் அணியை பார்த்து என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் யோசிக்கிறேன் பெண்களுக்கு என்ன தனியா பேர் வச்சிருக்காங்க. முடிஞ்சா எங்களை தொட்டு பாருன்னு வந்து கேட்டிருக்காங்க. தொட்டுப்பார் சிண்டிப்பார் அப்படின்னு இருக்காங்க. பொட்டு முதலமைச்சர் இல்லை அதுக்கு ரெண்டாவது வருவான். இப்போ இந்த இதெல்லாம் கேட்டிருக்காரு. இப்போ என்னன்னா அவருக்கு டீம் செட் ஆகலைங்க. இவங்க கூட உட்காந்துக்கிட்டு போராட முடியல. ரெண்டாவது எல்லாம் வந்து ஏஜ்டு பீப்புளாக இருக்காங்க. போய் பேச முடியல. எது பேச வந்தாலும் எப்போ சுகர் பேஷண்ட் பார்க்கணும் எல்லாரும் அமைதியாக இருப்பான்றாங்க. பிபி மாத்திரை போடணுன்றாங்க. இவருக்கு அதெல்லாம் செட் ஆக மாட்டேங்குது. அப்போ அவர் ஏஜ் குரூப்புக்குள்ள பக்கத்தில் உட்கார வைக்கலான்னு பார்த்தா திருவெரும்பூர்ல தோக்கடிச்சிட்டீங்க. என்ன பண்றது? அவர் என்னதான் பண்ணுவார்? அவர்கிட்ட போன்ல தான் பேச முடியும். அவரை பக்கத்தில் கொண்டு வந்து உட்கார வைக்க முடியும். அட்லீஸ்ட் சட்டசபையில தான் நம்மளால இப்படி இருக்க முடியல. பின்னாடி திரும்பி பார்த்தா தேனிக்காரரு இவர் ஏடிஎம்கே காரராச்சே இங்கே உட்காந்துருக்காருன்னு யோசிக்கிற அளவுக்கு தம்பி நான் உங்க கட்சியில சேர்ந்துட்டேன் தம்பி. ஓ நீங்க சேர்ந்துட்டீங்களா அப்படின்றாரு. இந்த பக்கம் இவர்கிட்ட திரும்பி பேசலான்னு பார்த்தா இந்த பாயிண்ட பேசுன்னு இவர் இந்த பக்கம் லெஃப்ட்ல. சரி ஏதாவது வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்தா ஆப்போசிட் இருந்து அவர் வரை இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு. இவர் என்ன பண்ற என்னவா இருக்கும் அப்படின்னு அவர் ஆப்போசிட்ல பாக்குறாரு. சரி கொஞ்சம் இப்படி திரும்பி பார்க்கலான்னு பார்த்தா கொரடா இந்த பாயிண்ட பேசுங்க இப்ப கையை தூக்குங்க அட போங்கடா அப்படின்ட்டு ஒரே ப்ரெஷர் டென்ஷன். பட் இட்ஸ் a bad idea for உதயநிதி. எது இந்த திருப்பி இளைஞர்கள் வந்து மாத்துறது. ஆமாங்க ஒரு வழக்கு போட்டதுக்கே குழந்தைங்க கையுமா வந்து நிக்கிறீங்க கோர்ட்ல. அவ்வளவு பயம் இருந்துகிட்டு இது மாதிரிலாம் இப்போ இன்னைக்கு தாவேக்கா அடிச்ச மாதிரிலாம் அடிச்சாங்கன்னா என்னத்துக்கு ஆகுறது? அங்கேயே உச்சா போயிருவாங்க இவங்கலாம். குழந்தைங்க கையுமா வந்து நின்னதுனால தான் இப்போ இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் வச்சுதான் ஏதாவது முன்னேறணும்னு நினைச்சிருப்பாரு. இப்போ பயம் வந்திருக்கும்ல. இதுவே இப்போ சேகர் பாபா அவர்கள்லாம் அப்படியா இருந்தா நீ போட்டு பாரு நான் வந்து பாத்துக்கிறேன்னு எவ்வளவு தில்லா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அப்ப கால் அடிச்சு நீங்க பாக்கலையா? கை கால்லாம் அடிச்சே பாக்கலையா? ஆதாரம் இருந்தா என்னைய கைது செய்யணும் கட 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 கடன்னு அடிச்சேன். அதை பாக்கலையா நீங்க? நடக்கும். ஐயோ சரி இந்த போராட்டத்துக்கு வந்துருவோம். முடிஞ்சா எங்க மேல கை வச்சுக்கோங்க. கழகம் எப்பயுமே எங்க பின்னாடி இருக்கும். கேள்வி கேட்கறத நாங்க எப்பயுமே நிறுத்த மாட்டோம். பதில் சொல்றதுக்கு தான் நீங்க ஆளுங்கட்சி அங்க உட்கார்ந்துருக்கீங்க. பதில் சொல்ல துப்பு இல்லைன்னா ஆட்சியை கழிச்சிட்டு வெளியில போங்க. போட்டு மாமா இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு கையெழுத்த கூட பார்த்து போடுற ஒரு முதலமைச்சர் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிறது ரொம்ப வந்து ஒரு பிட்டு பேப்பர் பிட் அடிக்கிறாரு. பார்த்து பிட் அடிச்சு போடுறாரு. பாக்கெட்ல வர எடுக்கிறாரு. இதுக்கு வர செக்யூரிட்டி எதுக்கு? அந்த பிட்டு பேப்பரை பாதுகாக்கிறதுக்கு. ஓசிடிஎம்கேல இருந்து ஒரு பையனை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. அடுத்து நானா இருக்கலாம் இவர்களாக இருக்கலாம். இதை மட்டும் தான் அவங்க பண்ண முடியும். வேற ஒண்ணுத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பெண்கள் நாங்க கருத்து ரீதியா போராடிக்கிட்டு இருக்கோம். பொட்டு மாமா ஆட்சியிலே பாலியல் குற்றம் பெருகி போச்சு. மாபெரும் போராட்டம். பெண்களுக்கு எதிராக நாட்டுல ஒரு வன்கொடுமைகள் நடந்து, பாலியல் வன்கொடுமைகள், அதுவும் கடந்த 100 நாட்களா வந்து பயங்கரமா நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு திமுகவின் சார்பாக மகளிர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க. இல்ல ஜென்சி எல்லாம் வேற சேர்ந்து ஜென்சி திமுக சார்பாக வந்து நடந்திருக்கு. அண்ணன் PK சேகர் பாபு அவர்கள் தான் அதுக்கு வந்து ஃபுல் இதுன்னு நினைக்கிறேன் விளம்பரத்துக்கு எல்லாமே இது பண்ணி கொடுத்தது. அந்த பிரியா அவர்களின் தலைமையில் தலைமையில வந்து கங்கனா ராணாவத் இவங்கலாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க இல்லையா? அவங்கள மாதிரி யாராவது ஒருத்தங்க இருந்தாங்க. அதான் பார்த்தேன். கீழே ஒருத்தங்க இருந்தாங்க நம்ம பார்த்தோமே. ஆமா அவங்கதான் கங்கனா ராணாவத். கங்கனா ராணாவத்துக்கே 45-50 வயசு இருக்கும். ஆமா போலியே காணும் அந்த மேடையில. போலியே காணும். நாங்க எதிர் டீம் அவ்வளவு பிஸ்கெட் போட்டுருப்பானோ. எதிர் டீமுங்க நம்ம. ஏன் அவங்களுக்கு நம்மளுக்கு ஆகாது.
ஓ காம்படிஷனா? காம்படிஷன்ல அழகே பொறாமை கொள்ளும் பேர் அழகு, அதனால 2 பேருக்குள்ள ஒத்து வராது. ஏ வாலி அப்படின்னு இருப்பாங்க. நீ என்ன இப்படி பேசுற? அந்த போலி வந்துச்சுன்னா நான் அந்த கூட்டத்துக்கே வர மாட்டேன். அதேதான். அந்த மாதிரி இல்லைங்க. இதுல சிரிக்கிறத விட எங்க கோவம் வருதுன்னா, ஒரு சென்னை மாநகராட்சியோட மேயரா இருந்துகிட்டு அவங்க சொல்ற வாசகத்தை திரும்பி சொல்றாங்க. பொட்டு மாமா பொட்டு மாமா அப்படின்னு வந்து சொல்றாங்க. நீங்க எதுக்காக அங்க போராட போனீங்க? என்ன இதுக்காக நீங்க போராடினீங்களோ? முதலமைச்சர் இது சரியில்லை, இந்த ஆட்சி சரியில்லை, பெண்களுக்கு இது என்ன பொட்டு மாமான்னு ஒரு பேரை வச்சு நீங்க வந்து பண்றீங்கன்னா, அப்போ என்னன்னா இதன் மூலியமா உங்களை கைது பண்ணணும். அந்த கைதின் மூலியமாக நீங்க வந்து ஆமா என்ன கைதுன்னு சொல்றீங்க? மேயரா நீங்க என்னன்னா கைது பண்றதுக்கு நிறைய புரோட்டோகால் இருக்குது. புரோட்டோகால்லாம் இருக்கலாங்க. ஆனா நீங்க யார சொல்றீங்கன்னு இருக்குல்ல. முதலமைச்சருக்கு சொன்னா முதலமைச்சருக்கு ஒரு புரோட்டோகால் இருக்கும்ல, எப்படி பேசணும்ன்றதுல ஒண்ணு இருக்குல்ல. மக்களின் சேவகனே தான் நான் பேசினேன். நான் ஒன்னும் சிஎம் எல்லாம் பேசுறேன். சாதாரண மக்களின் சேவகன் அவர். யாரு? அவரு தான். ஆமா, ஆனா அவர் முதலமைச்சர்ல, இந்த நாட்டினுடைய முதல் குடிமகன்ல, அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும்ல. அங்க இருக்கிற கப்பிங்களுக்கு தான் தெரியாது, அவங்க எல்லாம் பேசலாம், அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. 200 ரூபா வாங்கிட்டு அவங்க போயிடுவாங்க. ரைட், ஓகே, முடிஞ்சு போச்சு. ஜென்சின்னு இருக்கக்கூடிய சில பைத்தியங்கள்லாம் அங்க பேசிட்டு இருந்ததுங்க. பார்த்தாலே தெரியுது, ஒரு கீழே ஒண்ணு நின்றுட்டு இருந்துச்சு, அது ஜென்சியா? அதோட பேத்தி தான் ஜென்சியா இருக்கும். 50ல இருந்து 55 வயது மூதாட்டி வந்து ஜென்சின்ற போர்வையை போட்டு டிஷர்ட்டை போட்டு வந்துட்டாங்க. இது லிப்ஸ்டிக்கை போட்டு கூட்டு வந்துட்டா அது ஜென்சியா மாறிடும். இது பழனி, நீ எனக்கு நல்லதும் பண்ற கெட்டதும் பண்ற, இப்ப நீ எல்லாம் இங்க வரல, நீங்க யார் அழுதா போ அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங்க போட்டுட்டு எங்களை முடிஞ்சா தொட்டு பாருங்க. இது என்னன்னா ட்ரிகர் பண்றது, அது இதுன்னு எதனால சொல்லி அவங்கள பிடிச்சி இழுத்து ஏதாவது பண்ணணும்னா உடனே வந்து பெண்கள் அமைப்பெல்லாம் குதிச்சிருவாங்களா. ஏன்னா இப்ப 3 மாசமா தான் பெண்களுக்கு எதிராக நடந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதுக்கு முன்னாடி நடக்கவே இல்லை. நாட்டுல எந்த பிரச்சனையும் நடக்கல, திமுக காரன் எந்த விதமான சேட்டையும் பண்ணல, பெண் காவலர் இடுப்பை பிடிச்சி கில்லல. ஏங்க தனிநபரோட இச்சைக்கு எப்படிங்க அரசாங்கம் காரணமாக முடியும்? நான் சொல்றது திமுக காரங்களே சொல்றேன். திமுக மீட்டிங்லயே பெண் காவலரோட முட்டு கொடுக்காத அளவுக்கு பெண் காவலர் இடுப்பை பிடிச்சி பஞ்சாயத்து ஆச்சு. அதுக்கப்புறம் அது கேஸே ஆகாம க்ளோஸ் ஆச்சு. அது எப்படி? அப்புறம் நம்ம ஆதவர்ஜனா சொன்னார்ல, இப்ப சட்டமன்றத்துல 2 வயது குழந்தை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி திமுக நிர்வாகியால, அது எங்க யாரால வந்து நடந்துச்சு? இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி விளாத்திக்குளத்துல ஒரு +2 மாணவி வந்து இறந்து போனாங்களே பாலியல் வன்புணர்வால, அது எப்படி நடந்துச்சு? அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு பிரச்சனையாகி 10 நாள் கழிச்சு ஒரு திமுகவுடைய அனுதாபிதான் சொல்லி அன்றைய பொம்மை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இது சொன்னார்ல, அனுதாபிதான் சொன்னார்ல. அப்பெல்லாம் எங்க போனீங்கன்னு நம்ம வந்து கேட்கலாம். நம்ம ஏபிசி அதுல இருக்கிற 4வது லெட்டரை போட்டு கேட்கலாம், தப்பு கிடையாது. ஆனா நம்ம கேட்க கூடாது. ஏன்னா அது நாகரிகம் கருதி நம்ம அப்படி கேட்க கூடாது. ஏன்னா இப்ப இந்த 3 மாசம் 100 நாள்ல தான். ஆனா ஒரு சில ஜீவன்களுக்கு எல்லாம் புரியுற மாதிரி நம்ம சொன்னாதானே அதுங்களுக்கு எல்லாம் புரியும். வேணாமா? ஏன்னா இந்த ஏபிசியில வந்து அதுக்கு பிரச்சனை ஆயிடும், அதுக்கு அசிங்கமாயிடும். என்ன போய் அவங்களோட சேர்த்துட்டீங்களா அப்படின்னு ஒரு இது வரும்ல. அதனால அதை நம்ம பண்ணக்கூடாது. ஏன்னா 100 நாளா தான் இந்த பிரச்சனை நடக்குதுன்னு இதுங்கெல்லாம் பேசும்போதே நீங்க புரிஞ்சுக்கலாம் இல்லையா? என்னைக்கு லிப்ஸ்டிக்கை போட்டு வந்து நாங்கெல்லாம் ஜென்சின்னு சொல்லும் போதே நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். ஜென்சி லிப்ஸ்டிக் போடக்கூடாதா? ஜென்சி போடாதுங்க லிப்ஸ்டிக் எல்லாம். ஏங்க லிப்ஸ்டிக் எல்லாம் எந்த காலத்துக்கு தெரியுமா? அதுங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்குதுங்க. எங்க இன்னமும் வந்து அதுங்க லிப் பாம் வந்துங்க, அது இருந்துங்க, இது என்னதுங்க, எங்கெங்கயோ போயிட்டு இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் லிப்ஸ்டிக் போட்டதுக்கு அப்புறம் தாங்க மத்ததெல்லாம் என்னமோ பண்ணிட்டு போங்க, போடுவாங்க. ஆனா போட்டிருக்கிறதே தெரியாத மாதிரி போடுறதுதான் ஜென்சி. இது வந்து பெயிண்ட் தான் அப்படின்னு எடுத்து அப்பிட்டு வர குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் இதுங்கெல்லாம். அதுல வந்துட்டு எங்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி ஆயிடுச்சு. அதுல வாசகங்கள்லாம் அதுக்கு தனியா உட்காந்து ஒரு 11 பேர் இருப்பாங்கல்ல, அந்த வாசகங்கள் வேற ஒரு பக்கம். ஒன்னாவே நாங்க அடிக்கல, எல்லாமே வேற வேற. வச்சு ஆட்சி நடத்தும் கேவலமான அரசு. இதுக்கு எப்படிங்க இவங்க போறாங்க? ஒரு நேரா இருந்து எப்படிங்க போறாங்க? நான் பெண் இல்லையா? இல்ல தெரியும், அது கடவுளுக்கு சமானம். வேணாம், இதுக்கு மேல வந்து அடிக்க வேணாம்னு நினைக்கிறேன். இல்ல, இதுக்கு மேல போனா நான் வந்து வேற மாதிரி வந்துரும், டென்ஷன் ஆயிரும். நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஆமா, நேத்து ஒரு கமெண்ட் வந்து வரிசையா பார்த்தேன். ஆமா, யாரோ ஃபேக் ஐடியில இருந்து சின்ன விஜயா இல்ல சின்ன விஜய் படிச்சேன். என்னது அது? கரெக்டா சொல்லுங்க. நடிக்கிறதுக்கு போங்க, சின்ன விஜய் மாதிரி இருக்கீங்க.
போட்டிருந்தாங்க. நீங்க தானங்க? ஆமாங்க, நான் தாங்க. உங்களை தானங்க போட்டிருந்தாங்க? இல்லைங்க, நான் தான் போட்டேனே, போதுங்களா? நான் எனக்கு என்னமோ உன் மேல தான்டா லீவு சந்தேகம். நான் தானே தரணும் உனக்கு. அப்புறம் என்ன அங்க போக என்ன புதுசா வந்திருக்கான் இவன்? என்ன மிக்சிங்ல போடுறான் நம்மள? தப்பாச்சே இது. சிம்பு தளபதியா? நல்லா இந்த காம்பினேஷனே தப்பாச்சே முதல்ல. ஆமாங்க, அது வேற இப்போ காம்பினேஷன் போயிட்டு தாங்க இருக்குது. பாத்தீங்களா இல்லையா? நம்ம சவுக்கு சங்கர அவரோட ஆபீஸ்க்கு போய் ஓகே. அதுக்கு ஏங்க தனுஷை போட்டு அடிக்கிறீங்க? அதுக்கே தனுஷை போட்டு அடிக்கிறீங்கன்னா? அவங்கள்ட்ட கேள்வி கேட்டிருக்காங்க, நீங்க அரசியலுக்கு வரலாம்ல அப்படின்னா, அண்ணன் நல்லா தானே பண்ணிட்டு இருக்காரு, அண்ணன் பண்ணட்டும், தேவைப்பட்டு கூப்பிட்டான்னா நம்மளும் வரலாம் பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க. ஒரு சைடு ஃப்ரேம் இப்படி, இந்த சைடு இஃப் யூ ஆர் பேட் ஐ எம் யுவர் டாட் லிங்கா பேபி அப்படின்னு, இதுவும் புள்ள இதுவும் புள்ளன்னு சம்பந்தமே இல்லாம அவரை போட்டு அவங்க எல்லாம் இப்போ இந்த புள்ளைய நம்ம எஸ்டிஆர் புள்ளைய இப்ப பாத்துட்டு பேசிட்டு இருக்காங்க. எஸ்டிஆர் புள்ளை என்னென்னலாம் பண்ணிருக்குன்னு தெரியுமா? பெரியார் குத்துன்னு ஒரு பாட்டு போட்டிருக்கிறது தெரியுமா? இந்த காவேரி பிரச்சனை எப்போ ஒரு டம்ளர்ல தண்ணியை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுங்க, நீங்களும் தண்ணி வாங்கி குடிங்கன்னு சொன்னது, அந்த கதையெல்லாம் தெரியுமா? இந்த மாதிரி நிறைய பண்ணிருக்காரு அவரும். ஒரு மாடு அதாங்க ஒரு நிமிஷங்க அப்படின்னு சொல்லி என் தலைவன் பண்ணதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனா தலைவன் செலக்டிவா தான் சில விஷயங்களை பண்ணுவான். இதுவும் லிங்கா பேபியும் ஒண்ணாங்க. நான் இப்பயும் சொல்றேன், தலைவனுக்கு அந்த ஐடியா இருக்கான்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அங்க அப்பா ஒரு கட்சி வச்சிருக்காரு, லட்சிய திமுகன்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. ஆமாங்க, லட்சிய திமுகன்னு ஒரு கட்சி வச்சு நடத்தி இருக்காருங்க அவரு. அதுக்கப்புறம் நான் நினைச்சேன் தலைவன் அந்த மாதிரி வந்துருவாரு போல. ஒரு மாடுன்னு ஆரம்பிச்சு போய் நானும் நினைச்சேன் சரி வரப்போறாரு போல அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி ஆன்மீகம் அப்படி இப்படின்னு போய் இப்போ ஒரு மாதிரி நல்ல ஒரு படம் நடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு வச்சுங்களேன். அவரை பார்த்தா வர ஐடியா இருக்கிற ஆள் மாதிரி தெரியல. ஏன்னா அங்கேயே இன்னும் ஒரு ஆளை சரியா வர வேண்டிய இடம், பெரிய பெரிய இடத்துல வர வேண்டி இருக்கு. அதை விட்டுட்டு அவர் இங்க வருவாருன்னு எனக்கு தோணல. ரெண்டாவது லிங்கா பேபி வேற வருதுன்னும் போது இது வேணாம், நம்ம இங்கேயே இருந்துருவோம் அப்படின்னு முடிவு பண்ணிடுவாரு. சரி, அதுதான் போயிட்டு இருக்குன்றப்போ இன்னைக்கு ஏடிஎம் ஒன்று நடந்திருக்கு. ஆமா, அதெல்லாம் போய் எஸ்கே அவர்கள் தான் அதுக்கு பிராண்ட் அம்பாசிடர்னு நினைக்கிறேன். அம்பாசிடரோ அதெல்லாம் தேவையில்லை, போயிருக்காரு. போய் நீங்க 2 வாரத்துல வருங்கால முதலமைச்சர் எஸ்கே அப்படின்னு இருக்காங்க, செட் பண்ணிட்டாங்க. இருடா, இப்பதான் ஜனவரி மாசம் பராசக்தின்னு ஒரு படம் ரிலீஸ் பண்ணோம். அதுல ஆச்சுன்னே தெரியல, அமைதியா இருங்கன்னு அவர் சொல்லாம ஷூ அப்படின்னு இருக்காரு. இப்படித்தான் தஞ்சாவூர்ல ஒரு போராட்டம் இருக்கும்போது திருசா திருசான்னு கத்துனாங்க. அடுத்த நாள் தஞ்சாவூருக்கு டிராவல் விளாக் பண்ற மாதிரி ஆகி போச்சு. 8 hours தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. இதுக்கே இப்ப வந்து ஏதோ கட்சி ஆரம்பிக்கிறோம், பிளாக் விடுன்னு சொன்னவரே இந்த அடி அடிக்கிறாங்களே, நீங்க ஏதாவது வந்து அடுத்த முதலமைச்சர் ஏதோ ஒண்ணு எஸ்கே நற்பணி பண்றோம்னா கூட அடிக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது எஸ்கே அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அந்த ஐடியாலாம் எனக்கு தெரிஞ்சு இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இப்ப இருக்கிற எந்த ஹீரோவுக்குமே அந்த விஜய் அவர்களோட இமேஜ் இருக்குல்ல, அதை டச் பண்றதுக்கு லேட் ஆகும். அவரோட அந்த மார்க்கெட்டை இவங்கெல்லாம் தொடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதாவது தனுஷ் ஹாலிவுட்ல நடிச்சிருக்கலாம், எஸ்கேக்கு இப்போ ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங்லாம் கிடைக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனா இந்த அஜித் விஜய் அப்படின்ற அந்த 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க செட் பண்ணி வச்ச அந்த மார்க்கெட் இருக்குல்ல, எப்படி ரஜினி கமல்னு ஒன்று செட் பண்ணி வச்சாங்க, அது மாதிரி ரஜினி அஜித் விஜய் விஜய் அஜித்னு ஒன்று செட் பண்ணி வச்சிருக்காங்களே, அதை டச் பண்றதுக்கே இவங்களுக்கு இன்னும் பல வருடங்கள் ஆகும். அதுக்கு அதை டச் பண்ணணும்னா முதல்ல இவங்கெல்லாம் கண்டினியூஸா படம் நடிக்கணும். கண்டினியூஸா படம் நடிக்கிறது இல்லாம ஹிட் கொடுக்கணும். அப்புறம் கமர்ஷியலா நடிக்கணும். நீங்க அஜித் மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். அஜித் கூட திடீர்னு கமர்ஷியலை விட்டுட்டு இந்த விடாமுயற்சி மாதிரி ஏதாவது ஒரு படம் பண்ணுவாரு, திடீர்னு 2 வருஷம் 3 வருஷம் கேப் விடுவார். ஆனால் விஜய் இந்த மாதிரி பண்ணவே மாட்டாரு. ஃபெயிலியரே ஆனாலும் கண்டினியூஸா அதே வழியில போயிட்டு அந்த இடத்த ரீச் பண்ணுவார். அப்போ நீங்க அந்த மாதிரி போகணும்னா நீங்க நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி எஸ்கே அதுக்குள்ளார வரதுக்கான வாய்ப்புகள் அறவே இல்லை. அதுக்கெல்லாம் ரொம்ப வருஷம் வேணா ஆகலாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, துப்பாக்கியே நம்ம கையில ஈஸியா கொடுத்துட்டாங்க, தமிழ்நாடு சீக்கிரம் இருக்கு, தமிழ்நாடு சீக்கிரம் கொடுத்துருவாங்கன்ற கவலை வந்து இங்க எல்லாரும் விஜய் இல்லை, புரிஞ்சுக்குங்க. ரெண்டாவது எஸ்கேக்கு அந்த ஐடியாவும் இருக்குல்ல, எஸ்கே அதுக்கு வாய்ப்பு இல்லை. எஸ்கேக்கு நல்லா யோசிச்சுட்டு இருப்பாரு, நமக்கு இது நல்ல சான்ஸ், ஃப்ரீயா இருக்கு, கிரவுண்ட் ஃப்ரீயா இருக்கு, பெரிய இதெல்லாம் யாரும் இல்ல, அடிச்சாடுற காலம் வந்து இல்ல அடிச்சாடுற காலம் இல்ல, அடிச்சாலும் எவனும் தடுக்கிறதுக்கு எவனும் இல்ல.
ஏன்னா இப்ப விஜய் மாதிரி ஒருத்தர் இருந்தாருன்னா அங்கங்க ஆட்கள் நிப்பாங்க, இதெல்லாம் ஒரு படம் அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு போவாங்க. அதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்க ஃப்ரீயா இருக்கு கிரவுண்டு. சூர்யா அவர் ஒரு இதுல போயிட்டு இருக்காரு. சிம்புக்கு படமே வர மாட்டேங்குது. தனுஷ் நடிச்சு கார படமே இன்னும் ரிலீஸ் ஆகாம இருக்கு. இன்னும் ஏகப்பட்ட பஞ்சாயத்து வந்து இங்க நடந்துகிட்டு இருக்கு. அப்ப எஸ்கே மாதிரி ஒருத்தருக்கு படம் நடிச்சா ஈஸியா ரிலீஸ் ஆயிடும்ல. ரெண்டாவது குழந்தைங்களை வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹீரோ. அப்போ ஒரு ஈஸியாக இந்த வந்து கிடைச்சிடும். அப்போ ஒரு ஈஸியா கமர்ஷியல் படம் பண்ணி சக்சஸ் பண்ணலாம். அந்த வழியில அவர் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நான் வந்து சொல்றேன். அதனால அவர் இந்த பக்கம் அரசியலுக்கு வர மாட்டார். ஆனா நம்ம லிங்கா பேபி இருக்கார்ல, அவருடைய லிங்கா பேபிக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல. ஒருவேளை துப்பாக்கியை வந்து லிங்கா பேபி கொடுத்துருக்கலாமா? விளங்கியிருக்காது, செட்டே ஆகாது. நீங்க 2 பேருக்கு தான் அந்த துப்பாக்கியை கொடுத்துருக்க முடியும். ஒன்னு எஸ்கே, இன்னொன்னு எஸ்டிஆர். இந்த 2 பேருக்கு தான் கொடுத்துருக்க முடியும். இதுல உண்மையான தகவல் எஸ்டிஆருக்கு தான் அதை கொடுத்துருக்கணும் நியாயப்படி. ஆனா அந்த பைபிள் அன்னைக்கு ஷூட்டிங்ல மாட்டிக்கிச்சு, அது வர முடியல அந்த டேட்டுக்கு. அதனால எஸ்கே ப்ரோக்கு கொடுத்துட்டாங்க. இவ்வளவுதான் அதுல நடந்தது. ஏன்னா மாநாடு பண்ணியிருக்காரு சிம்புவை வச்சு. அவரை கூப்பிடுவாரா எஸ்கேவை கூப்பிடுவாரா? சிம்புக்கு தான் போயிருக்கு. சம்பேர் ஏதோ நடந்து வாரிசு படத்துல எல்லாம் பாட்டுலாம் பாடி இருக்காரு. சோ எஸ்கேக்கு வந்து யாருக்கு போனாலும் ஒண்ணும் இல்லைங்க, கன்னு மட்டும் வச்சிருக்கிறது முக்கியம் கிடையாது. சுட தெரியணும். நீங்க கன்னு வச்சிருக்கலாம், அதுல குண்டும் இருக்கலாம், குறி பார்த்து சுட தெரியணும். அதுதான் இதுல இருக்கிற விஷயம். அதுக்கு முதல்ல கண்ணு தெரியணும். அதெல்லாம் தெரியும். இந்த கண்ணு ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு நான் உன்னை சுற்றுவேன். அதான் லிங்கா பேபிக்கு இல்லைங்க. லிங்கா பேபி என்ன சொல்ல வரேன்னா, லிங்கா பேபிக்கு பிரச்சனை கிடையாது. லிங்கா பேபி வாய் கோணிக்காம பேசினாலே ஓரளவுக்கு மரியாதை கிடைக்கும். லிங்கா பேபி வாய் கோணிச்சுனாதான் பிரச்சனையே. அப்படின்னு போச்சுனாலேதான் டென்ஷன் ஆகுறாங்க. ஏன் அவ்வளோ கம்மி பண்ணு இன்னும் சொல்றேன் இருக்கு, இந்த இதை இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. லிங்கா பேபி அப்படி சொல்லாத, லிங்கா பேபி அப்படி பேசு அப்படின்றாங்க. பேபியா வேணாம், லிங்கா மைசன் அப்படின்னு கூப்பிடுங்க. மைசன் பிதாமகன் மைசன் அப்படியே கூப்பிடுங்க. அப்புறம் ஆக பெரும் தலைவர் அடுத்த ஒரு கண்டனம் வந்து தெரிஞ்சிருக்கு. எல்லாருமே இந்த நகை விளம்பரத்துக்கு வந்துடுறாங்க. விஜய் அவர்கள் ஜோசாலுக்காஸ்க்கு வந்தாரு. இப்போ விஜய் சேதுபதி இப்போ ஏதோ ஒரு ரீகலோ ஏதோ ஒன்று பார்த்தோம். விஜய் சேதுபதி சிம்ரன், சிவகார்த்திகேயன், இப்போ அக்ஷயா, 3 இந்த மாதிரி. சுப்ரீம் ஸ்டார் எதுக்கும் வந்திருந்தாரா? சுப்ரீம் ஸ்டாரா எதுக்கும் அவங்க ஒய்ஃப் வந்திருக்காங்க. அவங்க என்னன்னா, நடிகர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு கேட்டகரி வந்து நம்ம நகை வாங்கணும். இன்னொரு கேட்டகரி நடிகைகளுக்குலாம் அந்த நகையை கொண்டு போய் நம்ம வித்துறணும். வைக்க கூடாது ஐயா, வித்துறணும். நகை வாங்குறதுக்கு லோன் கொடுக்கறதுக்கு வந்துடுறாங்க, விக்கிறதுக்கும் வந்துருவாங்க, அது வாங்குறதுக்கும் வந்துடுறாங்க. எந்த கடையில வாங்கணும்னு, அது எங்க விற்கணுமோ அதுக்கும் வந்துடுறாங்க. இதுக்கு இவன் வாங்க சொல்றான், இவன் வைக்க சொல்றான், இவன் விற்க சொல்றான். யாரா நீங்களா? ஏன்டா எங்க கிட்ட ஒரு போட்டு தங்கம் இருக்க. அது இப்ப ரீசெண்டா ஒரு ஆடு போயிட்டு இருக்கு. அது எந்த ஆடுன்னு தெரியல. இந்த இவங்க இருப்பாங்கல்ல, அர்ச்சனா, ஆமா, அவங்க வராங்க ஆங்கரிங் பண்ணாங்க. உங்க வீட்டுல நகை இருக்கா? வச்சுக்காதீங்க, வித்துருங்களா? நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு கிராமம் சேர்த்து வைக்கணும்னு முடிவு பண்ணோம். உங்ககிட்டயே நகை வச்சிருக்கீங்க, வச்சிருங்க. விக்ரம் வருவாரு மணப்புறம், எதுக்கு வச்சிருக்க? எடுத்துட்டு வந்து இங்க வெயி. விக்க சொல்றாங்க, வித்து ஏதாவது தொழில் பண்ணி வைக்க சொல்றது கூட ஓகே, வைக்க சொல்றது கூட ஓகே. நமக்கு அப்ப வைக்கதான் போறோம், நமக்கு காசு தேவைப்படுற. வித்துருன்னு சொல்றதுல எந்த விதத்துலங்க நியாயம் மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா? ஒரு காலத்துல நம்ம ஒரு கிராமம் வந்து ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு வாங்கியிருப்பாங்க. இப்போ அதோட விலை என்ன? 15000 ரூபாய் விக்குது, 15000 ரூபாய் 16000 ரூபாய் விக்குது. இன்னைக்கு கூட சவரனுக்கு 2000 ரூபாய் ஏறிடுது. அதை கொண்டு போய் வெயின்னு சொல்றிய, விக்க சொல்றிய, மனசாட்சி இருக்கா உனக்கெல்லாம்? அது ஒரு கிராமம் சேர்க்கறது எவ்வளவு கஷ்டப்படுவானுங்க தெரியுமா? அந்த உடல் மட்டும்தான் என்னது, அந்த வார்த்தைகள்லாம் என்னதுல எழுதி. உனக்கு தெரியாது, நீ என்ன இதுல இருந்தா வந்திருக்க ஏலியனா நீ? உனக்கு எதுவும் தெரியாதா? இதை மாதிரி சொல்லக்கூடாதுன்னு அபசகுணமாவே ஆரம்பிக்கிறது. வச்சுக்காதீங்க, வித்துருங்க அப்படின்னு. இதுல இவரு தானே, விக்ரம் அவர்கள் தானே. விக்ரம் வந்து வைக்க சொன்னாரு. அர்ச்சனா டைரக்டா விக்க சொல்றாங்க, வித்துருங்கன்றாங்க. இவங்கள்ட்ட கொண்டு வந்து வித்துருங்க, நிறைய காசு தருவாங்க அப்படின்னு. அந்த காசை வச்சு திருப்பி நகை வாங்குங்க. பைத்தியமே போ, பைத்தியமே. அவங்களும் ஏதோ வீடு வாங்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நடிச்சா வாங்கலாம். இதுக்கு மேல ஏதாவது வாங்கணும்லாம் இந்த வெள்ள விற்கணும், இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ரெட்ரோ லுக்ஸை தொடர்பு கொள்ளுங்கள். ஏங்க சம்பந்தமே இல்லாம இங்க வரீங்க? சரி போதும் விடுங்க. ஆக பெரும் அடுத்த ஒரு நபர் RS பாரதி அவர்கள். ஓகேங்களா? அவர் என்ன சொல்லுன்னா, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? என்ன உளறி இருக்கு, என்ன உளறி? நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? யாரை பார்த்து மிரட்டுற? உனக்கு தைரியம் இருந்தா அந்த ஃபைலை வெளியில விடு. நீ அந்த கட்டை அவிழ்த்தா நாங்கள் உங்கள் லிஸ்டே வெளில விடுவோன்ட்டார். நீ அதை அவிழ்த்த, நீ அதை செத்த
அப்படின்ற மாதிரி. அதான் பண்ணிடாத. ஆமா அதானே. ஆமா அதுக்கு ஒரு இதுவா அதான் பயப்படல, நாங்க பயப்படல, ஆனா நீ அதை ரிலீஸ் மட்டும் பண்ணிடாத, பண்ணினா ஒரு மாதிரி ஆயிடும், கை கால்லாம் இதாயிடும். இப்ப அப்படி ஆப்போசிட்டா மாறிடுச்சு. நான் நீ அந்த ரேஞ்சுக்கு வந்து மாறிடுச்சு. சும்மாங்க எப்ப வழக்கம் போலதான், சும்மா அந்த மேடை கிடைச்சாலும் மைக்கு கிடைச்சாலும் பேசுறது இருக்குல்ல. மிரட்டுறாங்கல்ல, அது அவங்களுக்கு பழக்கங்க, அப்படிதாங்க சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட நீங்க போயிட்டு அப்படிலாம் பண்ணிடாதீங்கன்னா சொல்லுவாங்க, முடிஞ்சா பண்ணிப்பார், தொட்டுப்பார். செந்தில் பாலாஜிக்காக வீடியோவே போட்டவர் முன்னாள் முதலமைச்சர், தொட்டுப்பார், சீண்டிப்பார், கிண்டிப்பார், நோண்டிப்பார்னு அப்பவே இது வீடியோ போட்டவர். இதெல்லாம் பண்ண மாட்டாங்களா? இப்ப RS பாரதி இது கூட பண்ணலன்னா எப்படி? இன்னைக்கு சபாநாயகர் சொன்னார்ல, ஏங்க முதலமைச்சர் ஏதாவது சொன்னீங்கன்னா பின்ன அமைச்சர்கள் இங்க உட்கார்ந்து இருக்கிறது எந்திரிச்சு பேசதான், உட்கார்ந்து இருக்கிறதே வேஸ்ட் அப்படின்ற மாதிரி. இப்பெல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறது? எப்படியும் MP ஆக்க போறது இல்ல, MLA ஆக்க போறது இல்ல, இந்த மாதிரி எதுக்காக தான் மேடை பேச்சு அதுக்கு தான் வச்சிருக்காங்க. சரி போய் பேசிக்கிட்டு இருங்க, ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு % அப்படியே கம்மி பண்ணிட்டாங்க ஓட்ட அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்காங்க. அதை பண்ணிட்டு இருக்காங்க. மொத்தமா கம்மியாகிறதுக்கு எதுவும் வழி இருக்கு? நடக்கும், ஒரு கொஞ்சம் வருஷத்துல, கொஞ்சம் வருஷமாகும், கொஞ்சம் வருஷம் ஆகும். அப்புறம் இன்னொன்னு TWAD அந்த போர்டு இருக்குங்களா, தமிழ்நாடு வாட்டர் அண்டு ட்ரைனேஜ் இது இருக்குங்களா, அங்க வந்து ஒரு ஸ்கேம் ஒன்று நடந்திருக்கான். அது பல வருஷமா நடந்திருக்கு. அது இப்பவும் தொடருதான். அது இப்பவும் தொடருது. அதாவது அவங்களுக்கு கொடுக்குற இது இருக்குங்களா, இந்த ஒப்பந்த ஊழியர்கள்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து இது கொடுத்த சம்பளம் கொடுக்கறது பார்த்தீங்கன்னா ஒரு 90 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து ஊழல் பண்ணி இவங்க பாக்கெட்டில் எடுத்து போட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு 15,000 ரூபா சம்பளம் கொடுத்தாங்கன்னா இவங்க 7,000 9,000 கொடுத்துட்டு மீதி காசை இவங்க லவட்டிக்கிறது. இப்படியே பல வருஷமா போயிட்டு இருக்குது. இது இன்னமும் இப்ப தொடர்ந்துகிட்டே இருக்குது. இந்த ஆட்சியில இது தொடருது. சிஎம்மும் அந்த அதோட இதுல வந்து எங்க நடந்திருக்கு, அவரோட துறையில ஏதோ ஒன்று இருக்கு போல. அது தென்காசி கான்ட்ராக்டர் பாலசுப்ரமணியத்தை வழக்கம் போல 15 அந்த தென்காசியில் இருக்கிற அந்த கான்ட்ராக்டர் பாலசுப்ரமணியம் வந்து அவரும் அதுதான் பண்ணிட்டு இருக்காரு. இந்த பணம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் இளங்கோ வசூல் செய்து வருகிறார் அப்படின்னு சொல்லி அதுவும் வேற சொல்லியிருக்காங்க. பல வருஷமா நடந்துகிட்டு இருக்கான் சிஎம் சார். அது இப்போ உங்க ஆட்சியிலையும் இது வந்து தொடருது, இது இன்னமும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த TWADல என்ன நடக்குது, என்ன ஊழல் நடக்குது, என்ன முறைகேடுகள் நடக்குதுன்றத உங்க அதிகாரிகள்கிட்ட கேட்டா சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. இதை எப்படியாவது தெரிஞ்சு நிறைய நடந்துட்டு இருக்கு. இந்த ஒப்பந்த ஊழியர் அந்த இது போடுறாங்கல்ல, இவங்க என்ன பண்றாங்க, இவங்க ஒரு அமௌண்ட் வாங்கிடுறாங்க, வாங்கிட்டு அவங்களுக்கு கம்மியான சம்பளம் கொடுத்துட்டு இது பண்றாங்க. இது நம்ம அந்த இது பேசணும்ல, ஹாஸ்பிட்டல் இதுக்கு பேசணும் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு இன்சூரன்ஸ்க்கு நம்ம பேசணும் பார்த்தீங்களா, 25 லட்சமா உயர்த்தினாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்குன்னு கேட்கும்போது இங்கே சரியா இல்லை, இவங்க சரியா கவனிக்க மாட்டேங்கிறாங்க, நர்ஸ் எல்லாமே ஏன் ப்ரைவேட்டில் கொடுக்குற அங்கே வந்து சரியா பண்ண முடியுது, ஏன் இங்கே பண்ண முடியலன்னு கேட்கும்போது இங்கேயும் அதே மாதிரி தான் வராங்க ஒப்பந்த ஊழியர்கள். நர்ஸஸ் எல்லாமே இது பண்ணுறாங்கன்னா 45,000 50,000 ரூபா அவங்களுக்கு சேலரியாம் நர்ஸுக்கு. GHல அவங்க டேரெக்டாக அப்பாயின்ட் பண்ணுறதுக்கு இது மூலியமாக வரும்போது 25,000 30,000 வந்து இதை முடிச்சிடுறாங்க. அதனால இவங்களும் காசு கட்டி அந்த இதுக்கு போகிறாங்கன்றப்போ அது எப்படி கொடுக்குறது, திருப்பி எப்படி வாங்குறதுன்னு அந்த எரிச்சல்லையே தான் அவங்க வேலை செய்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. எது நடந்தாலும் வந்து ஊழல்ன்றதை ஏற்றுக்க முடியாதுல்ல, அந்த ஸ்கேம் வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. அதனால அது அவரோட துறையிலும் கீழும் அது வந்து வருது அப்படின்னும் போது அது அவர் வந்து இது எப்படி ஊழல்னு சொல்றாங்கன்னா அது கமிஷன்ன்ற பேசிஸ்ல எடுக்கறாங்களாங்க. அதுதான் ஸ்கேம் தானே, அது கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாமே ஒரு ஸ்கேம் தானே. அங்கேயே நடக்குது, இவ்வளவு வருஷமா நடந்துகிட்டே இருக்கு, அது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒருத்தவங்களுக்கு போக வேண்டிய பணம் இன்னொரு வேற ஒருத்தவங்களுக்கு வந்து கையாடல் பண்றாங்க அப்படின்றதே ஸ்கேம் தானே. அது இப்போ இந்த துறையை வந்து யார் கவனிக்கிறாங்களோ அந்த துறை அமைச்சரோ இல்லை அதுக்கான அமைச்சர் வந்து முதலமைச்சராகவே இருந்தாருன்னா இன்னும் அருமை. அது அப்புறம் 7,000 9,000 பிடிச்சிட்டு அவன் மீதி வரங்கன்னா அப்போ அவன் எப்படி வேலை பார்ப்பான்? 4 சுத்துற இடத்துல 2 சுத்து மட்டும் சுத்திட்டு போதும் போ, போதும் அப்படின்னு தான் போவான். அப்படிதான் இப்போ ஊசி குத்துறதுன்னா தலைவணியில குத்துறாங்களா உடம்புல குத்துறாங்கன்னு தெரியாது, எங்கேயோ நான் குத்தி இறங்கிட்டேன் போறேன்ட்டு போயிருவாங்க. என்ன எனக்கு வலிக்கவே இல்லை, அது எங்க எனக்கு ஊசி போட்டுச்சு, அது தலைவாணியில போட்டுச்சு. விவேக் படத்துல சொல்லுவேன் இப்படித்தான் இருக்கு ஹாஸ்பிட்டல்கள்லாம் அப்படின்ற மாதிரி. கரெக்டு தான். இல்ல இந்த மாதிரி கொடுத்தானே யாருக்கும் வேலை செய்யணும்னு தோணாது நமக்கு, அப்புறம் எப்படி உருப்பிடும் நாடு, எப்படி வளர. இன்னைக்கு ஒன்று படித்தேன் ஒரு இதுல,
தூய்மை சென்னையில ஏன் திமுக தோத்துச்சு அப்படின்றதுக்கான காரணம் எல்லாம் விஜய் எல்லாம் ஒரு பக்கம் சொன்னா கூட தூய்மை பணியாளர்கள், அரசு ஊழியர்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க, ரொம்ப அடிமட்டத்துல இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இங்க வந்து நிறைய இருக்காங்க. அவங்களுடைய போராட்டங்கள், அவங்களுக்கு இவங்க எதுவும் செய்யாதது, இதெல்லாம் நிறைய வந்து பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்கு. அதே தான் இப்ப தாவேகா ஆட்சியிலையும் நடக்குது. தாவேகாவும் 100 நாள் தான் ஆயிருக்கு, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஆனா வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, நாங்க வந்தா இதெல்லாம் சரி செய்வோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை செஞ்சாங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது, ஃபியூச்சர்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள் தாவேகாவுக்கு வந்து வராது. குறிப்பா இந்த மாதிரி அடித்தட்டு மக்கள், ரொம்ப விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்கள், தூய்மை பணியாளர்கள் மாதிரியான மக்கள்லாம் வந்து இந்த பிரச்சனையை அனுபவிப்பாங்க. அவங்களுடைய கோபம் தான் ஒரு சென்னைன்ற ஒரு இதையே வந்து திமுகவை காலி பண்ணியிருக்கு. அதனால அதை வந்து தாவேகா சேஞ்ச் பண்ணிக்கணும். அந்த திமுகவுடைய அணுகுமுறையை இவங்களும் செய்யாம தாவேகா அவங்களுக்காக இனிஷியல் எடுத்து நிறைய விஷயங்களை முன்னெடுத்து பண்ணணும். அப்படி பண்ணாங்கன்னா தாவேகா இங்க அப்படியே ஸ்டாண்ட் பண்ணணும். இந்த இடத்துல சென்னையில வந்து தாவேகா அப்படியே ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லி படிச்சேன், ஷேர் பண்றேன். எப்பப்பா இந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் நடத்துவீங்க, அதெல்லாம் நடத்தி விடுங்கப்பா, அப்பயாவது தெரிந்துதான்ப்பா. அதுலயும் வேற உள்ளாட்சி தேர்தல்லாம் வந்து திமுக தான் ஜெயிக்குமா, அதெல்லாம் வந்து பயங்கர இதுவா இருப்பாங்களாம். எங்க சிம்பிள், நாங்க இதெல்லாம் செய்யணும், அங்க இருந்து நாங்க கேட்கணும்னா எங்க ஆளுங்கள்ட்ட தான் நாங்க போய் கேட்க முடியும். அப்போ திமுக இருந்துச்சுன்னா கேட்காது. இப்ப சென்னை மாநகராட்சி மேயர் இருக்காங்க, இன்னும் போய் முதலமைச்சரை பார்க்கவே இல்லை. அப்போ முதலமைச்சர் நின்று பொட்டு மாமான்னு பேசுறாங்கன்னா அப்போ அது எவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்போ இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இவங்க சொல்ற இப்போ சொத்து வரி ஏறினதுல மாநகராட்சியோடைய இதுவும் வந்து இருக்கு. அவங்களும் சேர்ந்து இந்த வேலையை வந்து பார்த்திருக்காங்க. அரசு மட்டும் கிடையாது, அதிகாரிகளும் சேர்த்து மாநகராட்சியும் சேர்த்துதான் இந்த வேலையை வந்து பார்த்திருக்காங்க. அப்போ ஆளுங்கட்சி எங்க இருக்கோ அந்த இடத்துல அதே மாதிரி அளவுக்கு உள்ளாட்சி தேர்தலையும் இருந்தாதான் கன்வே நல்லா இருக்கும். நம்ம வந்து ஒரு விஷயங்களை போய் சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுல போய் நீங்க திமுகவையோ அதிமுகவையோ தேர்ந்தெடுத்தீங்கன்னா அவங்க வந்து இங்க இது பண்ண மாட்டாங்க. அப்போ நமக்கு நடக்க வேண்டிய பல நல்லது வந்து நடக்காம, லோக்கல்ல சொல்றேன், எம்எல்ஏவே எல்லா இடத்துக்கும் வரமாட்டாரு. எம்எல்ஏ அந்த தொகுதிக்கான நபரா இருப்பாரு, செய்வாரு, சுத்தி சுத்தி வரலாம். ஆனா எல்லாத்தையும் அவரே செய்ய முடியாது. அதுக்கு தான் ஊராட்சி ஒன்றிய தலைவர், ஒன்றிய கவுன்சிலரு, வார்டு மெம்பர்னு ஒவ்வொருத்தரா வந்து வச்சிருக்காங்க. அப்ப அவங்கள நம்ம யார் தேர்ந்தெடுக்கிறோம், யார் வராங்கன்றதுலயும் முக்கியம் இருக்கு. அதுல போய் திமுக ஜெயிச்சிரும்னு ஒருத்தன் பேசுறான் பாருங்க, அவன் எவ்வளவு பெரிய ஆகப்பெரும். இன்னும் ஒண்ணு இருக்குது, இன்னும் 2 இருக்குது ஆக்சுவலி. இருக்கட்டும், முடிச்சிடலாம். புதுக்கோட்டையில 1000 ரூபாய் வந்து எப்படிங்க பத்துன்னு சொல்லிட்டு 2 பேர் போயிருக்காங்க, சர்வே எடுக்கிறதுக்காக போயிருக்காங்க. அங்கே ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஆமாம், நீங்கள் ஃபோனெல்லாம் முதல்ல வச்சிருங்க. நீங்கள் வீடியோ ஏதாவது எடுத்து போட்டிங்கன்னா அந்த லட்சணத்தை அதையும் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த லட்சணத்தில் தான் இவங்க பாதுகாப்பெல்லாம் பலமாக இருக்கு அப்படின்ற மாதிரி லஞ்சம் கேட்டிருக்காங்க சர்வேயர்கிட்ட. மாட்டிக்கிட்ட பங்கு. ஆமாம், தேவையா? 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு கோபி 1000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உங்க அடிமையை விட்டு வீடியோ எடுக்க வச்சிருக்கீங்க. 1000 ரூபாய் எனக்கு கொடுத்துருந்தா போயிருப்பாங்க. அந்த 1000 ரூபாய் 2 பேரும் பிரிச்சுக்கோங்கன்னு 500 அதுலதான் எனக்கு ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுச்சு. அதுதான் என் உரிமையை கேட்டேன், 1000 ரூபாய் கொடுங்கன்னு. அதுதாங்க நம்ம ஊர்ல உள்ள பிரச்சனையே. அது நான் திருப்பி சொல்றதுதான், இந்த வேலையை செய்யாத இருன்னு சொல்றதுக்கு காசு கொடுக்கறதுல லாஜிக் இருக்கு. செய்ய வேண்டிய வேலைக்கு என்னடா காசு வாங்குறீங்க? சர்வே எடுக்கிறதுக்கு 1000 ரூபாய் லஞ்சம் வாங்க. ஆமா, பாத்துக்குங்க. அது 1000 ரூபாய் கொடுத்துருந்தாவே விட்டுருப்பாங்க. நீ 1000 ரூபாய் கொடுக்கலன்றதுனால தான் அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அமிதாப் மாமா கோவம் வந்துருச்சுன்ற மாதிரி கேட்டாங்கல்ல. ஆமா, ஆனா இப்ப அந்த பயம் வந்திருக்கு பாருங்க. அதையும் நீங்க பாருங்க, நீங்க வேற போன்ல போட்டோ எடுக்கிறீங்க, இது பண்றீங்க, வேணாம் நீங்க வந்து இது பண்ணுங்க, அப்படி போன்ல இது பண்ணாதீங்கன்னு. அப்போ அந்த பயம் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த பயத்தை கண்டினியூ பண்ணணும்னா அரசு வந்து இந்த வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அதை வந்து செயல்படுத்த முடியும். பயம்படுத்துறீங்கன்னு பயம்படுத்தணும்னு சொல்லுங்க. அப்புறம் இன்னொன்று, 6 ஆண்டுகள் ஜூலை மாதம்னா அந்த நிலத்தடி நீர் அளவு வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. 2021 தோணுனா 14 அடிக்கு தோணுனது, இன்னைக்கு வந்து 20 அடி, 2026 20 அடிக்கு வந்து போயிடுச்சு. தண்ணீரோட நீர்மட்டம் வந்து குறைஞ்சிக்கிட்டே தான் வருது. அதாவது இப்பெல்லாம் நம்ம மோட்டர் போட்டா கூட தண்ணி ஏறுறதுக்கு ரொம்ப நேரம் வந்து இந்த பாருங்க, இங்கே நம்மளுக்கே தெரியுது ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. 20 அடிக்கு கீழே வந்து போயிடுச்சு. அதாவது 50 அடி 100 அடிக்கு போட்டிருப்பாங்களே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. மேல ஒரு 25 அடி 30 அடியில போட்டிருப்பாங்களே அவங்களுக்கு தான் பிரச்சனை. இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா, இந்த நிலத்தடி நீரோட பிரச்சனை நம்ம 2003 இவங்க ஆட்சிக்கு வந்தப்ப மழைநீர் சேகரிப்பு பண்ணாங்கல்ல, அதை நம்ம சரி வராம செய்யாம விட்டதன் விளைவு, பிளஸ்
நம்ம மழை நீர்லாம் போய் கலந்து கடலுக்கு போயிட்டு பாருங்க. நமக்கு சேமிக்க வேண்டிய தண்ணி எப்படி கடலுக்கு போதோ அது ஒரு பெரிய பஞ்சாயத்தா மாதிரி இன்னைக்கு 20 அடிக்கு வந்து அடியில வரைக்கும் தண்ணி இதாகிடுச்சு. ஏன்னா இப்ப நமக்கு மழையும் இல்லை. நம்ம மழை வந்தாலே திட்டுறோம், மழை வந்தா வேலை நடக்க மாட்டேங்குது, மழை வந்தா துணி காய மாட்டேங்குது, மழை வந்தா வெளியில போக முடியல, ஒரு மாலுக்கு போக முடியல, ஒரு சினிமாவுக்கு போக முடியல. ஒரு நம்ம தான் மழை வந்தாலே மளிகை கடையை காலி பண்ணிடுவோமே. அதாவது எல்லாத்தையும் ரொப்பிரு. ஆமா, அது இவங்க கடையெல்லாம் மழை அன்னைக்கு ஒரு நாளைக்கு 1 lakh என்னவோ வியாபாரம். அதுலதான் வீடே கட்டுறாங்க. ஆமா, அந்த இந்த மழை முத்தாலம்மன் ஸ்டோர்ஸ் மழை இந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா அன்னைக்கு மட்டும் அவ்வளவு கல்லா கட்டும். அந்த கள்ளச்சந்தையில விற்கிறாங்கயா, பண்ணுக்கு எல்லாத்தையும் கள்ளச்சந்தையில வித்தாங்க. ஆனா நம்ம ஆளுங்களை பத்தி தெரியாதா? 4 நாள் மழை பெய்யுதுன்னா போதும், வீணா போன பண்ணு, இத்து போன அந்த இது நூடுல்ஸ் இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போய் வீட்டுல வச்சிருப்பாங்க. எதுக்குன்னே தெரியல. 5 கிலோ மாவு என்ன பண்ணுவ, அந்த மாவை வச்சு நக்குவியா, அந்த ரேஞ்சுக்கு வந்து பண்ணுவாங்க. அப்ப மழையே இல்லை நமக்கு. அப்ப மழை பெய்யணும், நமக்கு மழை பெஞ்சாதான் தண்ணி வரும், நிலத்தடி நீர் இருக்கும். நம்ம 20 அடிக்கு கீழே போக ஆரம்பிங்கன்னா 20 அடிக்கு அப்படியே போயிட்டே இருக்கும், அடியில போக ஆரம்பிச்சிடும். அப்ப நம்மளால எதுவும் பண்ண முடியாது. அதனால மழை பெய்யணும். அதுக்கு வந்து இந்த திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும். இந்த மழைநீர் சேகரிப்புன்ற திட்டத்தை இந்த அரசு, இந்த தாவேக அரசு, எப்பா நீங்க எல்லாமே பண்றீங்க, அவங்க ஆட்சின்றீங்க, அம்மா ஆட்சின்றீங்க, ஆமா எல்லாம் பண்றீங்க. இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தையும் மறுபடியும் ரீகன்சிடர் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும், உடனே இல்லை. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, அந்த டைம்ல வந்து சும்மா கடமைக்கேன்னு பண்ணாம ஒவ்வொரு வீட்டுக்கும் அது வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி அது இல்லைன்னா ஃபைன் போட்டாங்க. எங்க வீட்டுல எல்லாம் திடீர்னு இப்போ காசே இல்லாத நேரத்துல இப்போ இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு கேட்டாங்க. பட் ஆனா பண்ணாங்க, கண்டிப்பா எல்லார் வீட்லயும் அதை பண்ணியே ஆகணும்னு சொல்லி. அதை இல்லைங்க, மக்கள் தலையில கட்ட முடியாதுங்க நீங்க இதை பண்ணு. ஏன்னா மக்கள் ஏகப்பட்ட பஞ்சாயத்துல இருக்காங்க, அவங்கள்ட்ட போய் நீங்க இதை பண்ணுங்க சொல்ல முடியாது. அரசு ஏதாவது ஒரு உதவி பண்ணி அந்த மழைநீர் சேகரிப்புக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணி மக்களும் அதுல இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நிலை வந்தாதான் அது பண்ண முடியும். ஆனா அது இப்பத்துல இருந்தே ஆரம்பிக்கிறது நல்லது. நீங்க 3 மாசத்துல எல்லாரும் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு ஆர்டர் போடக்கூடாது. அட்லீஸ்ட் இந்த 5 வருஷத்துக்குள்ளார நீங்க இதெல்லாம் கம்ப்ளீட்டா எல்லார் வீட்லயும் மழைநீர் சேகரிப்பு, மழைநீரை வந்து நம்ம வீணடிக்க கூடாது. நம்ம இயற்கை இருக்கக்கூடிய நிலைமைக்கு என்ன ஒரே நாள் எல்லாத்தையும் மொத்தமா பெஞ்சிட்டு போயிடுது, இல்ல ஒட்டு மொத்தமா பெய்யாமலே போகுது, எல் நினோன்றாங்க, எஸ் நினோன்றாங்க, என்னென்னமோ சொல்றாங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்மளுடைய மழை நீரை சேகரித்து வச்சுக்கிறது தான் நமக்கான மரியாதை. அதுதான் நமக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்டு போயிருக்காங்க, ஒருத்தவங்க இருந்தாங்க, மழைநீர் சேகரிப்புன்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதை நம்ம மறுபடியும் கையில் எடுத்து நம்மளை காப்பாற்றிக்கிறது நல்லது. எல்லாமே சொல்லிட்டீங்க, ஜெயலலிதா மேடம்னு சொல்றீங்க, அம்மா ஆட்சின்றீங்க, ஒட்டுமொத்த அதிமுகவும் நாங்க தான்றீங்க. அப்ப இதையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு மொத்தமாவே கிரெடிட் எடுத்துங்க. மழைநீரை காத்த தளபதி அப்படின்னு சொல்லி நம்ம கல்லானை அன்பனை வச்சு கூட பேச வைக்கலாம். ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு இருங்க ஜி, நாங்கெல்லாம் வெளியே போயிட்டு வரோம், நீங்க மட்டும் 10 நிமிஷம் நின்று பேசுங்க. கல்லணையை பத்தி மட்டும்தான் பேசணும், கல்லானை பத்தி தான் பேசக்கூடாது. ஏதாவது ஒண்ணு பண்ணி நல்லது பண்ண நல்லது தானுங்க. மழைநீர் சேகரிப்புலாம் அப்படிலாம் வேண்டாம், இவரை கூட பேச வைக்கிறோம், கூட்டத்திற்குரிய பொதுச் செயலாளர் கூட பேசட்டும், ஒரு 15 நிமிஷம் கூட பேசட்டும், கேட்போம். ஓகே, அவரு இப்ப நல்லா தான் பேசுறாரு. ஆமா, அவரு நல்லா இல்ல. இப்ப அந்த மேட்டர் ஒண்ணு இருக்குல்ல, முடிச்சிடலாம்ப்பா. அந்த என்ன குடி, அந்த ஜனநாயகன் ஷூட்டிங் அப்ப போனப்ப வந்ததுக்கான அந்த தாண்டிக்குடி, ஆமா தாண்டிக்குடி அந்த இதுல வந்து ரோடு போடுறதுக்கு வந்து 5 கோடி ரூபாய்க்கு வந்து நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க. உடனே அந்த கும்பல் இதெல்லாம் பொய், நடக்கவே இல்லை, பொய் பேசிட்டீங்க, ரோடு போட்டீங்க, மெண்டல் சொல்லி இருக்கிறது, நிதி ஒதுக்கி இருக்கிறது தான் பண்ணல. இன்னும் நிதி தான் இப்பதான் நிதி ஒதுக்கி இனிமே தான் பண்ண போறாங்க. பண்றதுக்கான எல்லா இதுவும் வந்து அங்க நடந்துகிட்டு இருக்கு, பண்ணிடுவாங்கன்றதுதான் செய்தி. பண்ணவே இல்லை, அது பாருங்க அப்படியே தான் இருக்கு. போய் பேசுறீங்க, பண்ணி முடிச்சிருப்பீங்க. ரிப்பன் கட் பண்ண போனான்னு பார்த்தேன். ரிப்பன்லாம் யாரும் கட் பண்ண போக மாட்டாங்க, அதெல்லாம் வந்து நடக்காதுங்க. ரோடு போறதுக்கெல்லாம் போய் அவனு ரிப்பன் கட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு வேலை கிடையாது. ரோடு போடுவாங்க, மக்கள் சந்தோஷமா போயிட்டு வரதுக்கு உகந்ததா இருக்கணும், நல்ல ரோடா போடணும், பேத்துக்கிட்டு வரக்கூடாது. இதுதான் அதுல இருக்கிற விஷயம். இந்த ரோடு போட்டதுக்காகலாம் போய் இதுக்கு ரிப்பன் கட் பண்றதெல்லாம் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். அதே மாதிரி நம்ம நேற்றுக்கு பேசணும்ல, இந்த மாநகராட்சியில இதுக்கு கொடுத்துருக்கோம், வீடுக்கு பட்டா இது பண்ணுன்னா அங்கேருந்து ஒரு ரிப்ளை நோட்டீஸ் வேறு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் டைமாக உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு உங்கள் மனு கோரிக்கை வந்து நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டோம், சீக்கிரம் இதை பார்த்து ரெடி பண்ணி தருவோம்னு பச்சை காலத்தில் கையெழுத்து போட்டு ரிட்டன் நம்மளுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் வரலாற்றில் நடக்குமான்னு நினச்சோமே, ஜெயிச்சுட்டேன் மாறான்ற மாதிரி. ஐயா, அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிப்ளை வந்திருக்கா, இதுவே பெரிய விஷயம் இல்லை. கவர்மெண்ட்லேருந்து ஒரு ரிப்ளை வருதுன்றதே நம்மளுக்கு இன்னைக்கு பெரிய விஷயமா இருக்கு. நான் உங்களுக்கு மெசேஜ் வரும்னு சொன்னேன், ஃபோனில் மெசேஜ் வரும்னு சொன்னேன், ஆனால் பேப்பராகவே
பேப்பராகவே அனுப்பிட்டீங்களா? பேப்பராகவே அனுப்பிட்டாங்க. 17ஆம் தேதி வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 நாளில் வந்து ரிப்ளை நோட்டீஸு வந்து வந்திருக்கு. கவர்மெண்ட் ஏதோ ஃபங்க்ஷன் ஆகுது. இருக்கட்டும் 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 இருக்கட்டும். சகலை அடியை பார்த்தது இல்லையே. நல்லது. அப்படியே வேலை செஞ்சிங்கன்னா எல்லாரும் வேலை செஞ்சிங்கன்னா நல்லது. தொடர்ந்து நம்ம நாளைக்கு பேசுவோம். கார்த்திக், மிக்க நன்றி. மகிழ்ச்சி.